வருண் டாக்ஸில் நம்ம வந்து பேசக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே வந்து ரொம்ப வேரியடாக இருக்கும். கிராஃபே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம லைஃப்பில் டேஸ்ட்டே அப்படி தான் வச்சுக்கோங்க. இது மட்டும் தான் பார்ப்பேன், இது மட்டும் தான் படிப்பேன், இது மட்டும் தான் ரசிப்பேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு பெரிய நபர் அப்படின்னு வயசில் பெரிய நபர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ஆவல் இருக்குது. இந்த சின்ன பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள விஷயங்களும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால தான் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ, லைஃப்பில் நம்மளுக்கு போரே அடிக்காதோ அதை பற்றிலாம் வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. பார்க்குறவங்களோ பார்க்கலையோ. அதில் இன்னொரு விஷயம், நம்ம ஊரில் நிறைய விஷயம் வந்து பேசவே இல்லை, அதெல்லாம் பேசுறதுக்கே வந்து பயப்படுறாங்க. ரொம்ப சென்சிட்டிவ்ப்பா, தள்ளி ஒதுங்கியே இரு அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. எனக்கு அதனால தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்து மேலே எப்போவுமே வந்து ஒரு பெரிய ஈடுபாடு இருக்குது. எனக்கு கடவுள் நம்பிக்கையும் இருக்குது. அப்படிங்கிறனால எல்லா மார்க்கத்துலேருந்தும் எல்லா மதத்துலேருந்தும் நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும், நம்ம நாலேஜ் வைடன் பண்ணிக்கணும், நம்ம பேசுகிறத அப்படியே மற்றவங்களும் பார்த்து அவங்களோட நாலேஜும் வைடன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம கடவுள் நம்பிக்கையில் எல்லாருக்குமே ஒரு மார்க்கம் இருக்க மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருக்கேன், வந்து பேசுங்க அதை பற்றி, அதில் இருக்க குறைகள்லாம் என்கிட்ட வந்து பேசுங்க, அதில் நிறைய விஷயங்கள் சரியில்லை, தவறான புரிதல் இருக்குது, அதெல்லாம் வந்து பேசுங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுங்க, யாருமே வரமாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, மேபி ரொம்ப கூச்சப்படுறாங்களா, இல்லை அந்த கம்யூனிட்டியிலேருந்து அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்கன்னு பயப்படுறாங்களா, இல்லை அவங்களே அதில் ஒருத்தங்களா இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் தான் எழுந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு எப்போவுமே டேரிங்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னோட நண்பர் தான். அவரை தான் எனக்கு கூப்பிட்டேன், இதை பற்றி உங்களுக்கு பேசுறதுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. பாரிசலன் வந்திருக்காரு. வெல்கம் பேக் பிரதர். வணக்கம் வணக்கம். ஸோ நான் இந்த ஒரு டாப்பிக்கை வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, முருகரை பற்றி பேசுனா பாரிசலன் வந்து கூப்பிடலாம், சரி குலதெய்வங்களை பற்றி பேசுனா பாரிசலன், அந்த எபிசோட்லாம் எழுதி வச்சுருந்தேன். கடைசியில் இப்படி வந்து நிற்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க. ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்க பிரச்சனை தான், ஆனால் ரீசெண்டான வீடியோஸில் அது வந்து ரொம்ப ட்ரால் மெட்டீரியல் ஆயிடுச்சு. இப்போ தான் ஏதாவது சரியில்லை அப்படின்னா உடனே அது சர்ஃபேஸ் ஆகி எல்லார் கண்ணிலையும் போய் வைரல் ஆகி கிளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா. ஒரு பெரிய மத போதகர், ஏன்னா எல்லாருமே காசு வச்சுருக்காங்க, ஏதோ நான் சும்மா ஏதோ 2 மைக்கு கேமரா வாங்கி வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், பேர் யூஸ் பண்ணுறான்னு சியூ பண்ணுறாங்க. ஆனால் சொன்னாலே மக்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவாக தான் இருக்காங்க. ரீசெண்டாக ஒரு பெரிய மத போதகர், பெரியனா காசில் பெரிய, ஃபேமில் பெரிய, அவர் சேர்த்து வச்சுருக்க சொத்துக்களில் பெரிய மத போதகர், அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நானும் என்னுடைய கணவரும் கனடாவில் போய் இருந்தப்போ அங்கே நாங்கள் வீடே இல்லாமல் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம், காரே இல்லை, அப்போது கார் இல்லைன்னு நான் வந்து ஜபிச்சப்போ தேவதூதன் தோன்றுனா, என்ன கலர் கார் வேணும், என்ன மாடல் வேணும், எந்த இடத்துல பார்க் பண்ண, சாரி நான் சொல்கிறது கிண்டல் பண்ணுறேனே வச்சுக்கோங்க. ஆமாம், கிண்டல் பண்ணுறேன். தமிழ் மொழியே பெரிய பேசுங்களேன். இந்த கிறிஸ்டியன்ஸில் ஒரு அந்த டாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது, சில அந்த தொனியில் பேசுறது அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி பேசியிருப்பாங்க. அதில் மேட்டர் என்னென்னா, கடவுள்கிட்ட இவங்க காரே இல்லை, கனடாவில் போயிட்டு ஒரு சின்ன 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்தோம், கார் கேட்டாங்களாம், உடனே தேவதூதன் தோண்டி மாடல் கலர்லாம் வச்சு கொடுத்துட்டாராம். இது என்ன காண்டாகுது அப்படின்னா, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, எனக்கு என்னோட மார்க்கத்து மேலே ஒரு மரியாதை இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அதை வந்து இப்படி வந்து குளறுபடி பண்ணி விட்டுறான். நம்ம பசங்க எல்லாருமே சேர்ந்து ட்ரால் பண்ணுறாங்க. எனக்கு கீழே போயிட்டு அப்படியே ஒரு கோவம் வருது, திட்டமில்ல, டேய் பேசாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி, சின்ன பையன் மாதிரி. பட் இவங்க இப்படி பண்ணால் அவன் பேசுறதுனே செய்வான். பொது வழியில் போட்டு அழுகு சட்டையை வந்து துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இவங்க ரொம்ப நாளாக பல சொத்துக்கள் சேர்த்து வச்சுருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வலச பாதையில் வந்து தன்னோட ஆசிரமத்தை கட்டி வச்சிருக்காருன்னா, இன்னொருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி வந்து கட்டி வச்சிருக்காங்க. இவரை பற்றி பேசினா இவங்களை பற்றியும் பேசணும் அப்படி தானே. இதில் கிறிஸ்டியானிட்டியில் இது மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அதற்கு வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ஆஃப் ஃபேக் பாஸ்டர் அப்படின்னா இவங்க தான் அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்களா, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படுறீங்களா நீங்கள்? நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், எல்லா மதத்துலேயும் பார்த்துட்டு தான் இருக்கோம். கிறிஸ்தவ மதத்தில் அது நடந்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் இங்கே இப்போ ஹிந்து மதம் இல்லை வேறு மதங்கள், இப்போ தமிழர் மதம், இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் என்பது இந்தியாவிலேயே நிறையா பேர் சொல்ல கேட்டிருப்போம். அந்த பிரச்சாரத்தை பாதி பேர் சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பாதிரிமார்கள் தான் வந்து சொல்லுவாங்க. மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடக்குறீங்க, இயேசு தான் வந்து ஒரே இறைவன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இப்போ இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, இவங்களுக்கு எப்படி மூட நம்பிக்கைகள் இருக்கிறதோ அதே மாதிரியான மூட நம்பிக்கைகள் அங்கேயும் இருக்குது, கிறிஸ்டியானிட்டிலையும் இருக்குது. இங்கே எப்படி மூடர்கள் சில பேர் இருக்கிறாங்களோ அதே மாதிரியான மூடர்களும் அங்கேயும் இருக்கிறாங்க. இங்கே எப்படி இந்த மூடர்களை வச்சு ஒரு குரூப் வந்து பிஸ்னஸ் பண்ணுதோ அதே மாதிரி அந்த மூடர்களை வச்சு ஒரு குரூப் பிஸ்னஸ் பண்ணுது. ஸோ ஆக மொத்தம் இந்த ரிலீஜியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில், ஒரு நம்பிக்கையில், மக்கள் நம்பிக்கையில் இருக்கும்போது இறைவனுக்கு நாங்கள் வேண்டப்பட்டவர் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுதுனாவே அது வந்து உங்ககிட்ட வந்து பணம் பறிக்க ஆரம்பிக்க போகுதுங்கிறது தான். அதாவது இறைவனுக்கு வேண்டப்பட்டவர் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லு, இது நிறைய பேருக்கு பொருந்தது. சரி வாங்க இந்த குரூப்பை பற்றி பேசுவோம். எல்லா மதத்துக்கும் பொருந்தும். நான் என்ன கேட்குறேன்னா, இறைவன் தான் எல்லாத்தையும் படைக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொண்டது தான் அப்ரஹாமிக் மதங்கள்.
இப்போ தமிழர்களுடைய மெய்யியல் கோட்பாட்டில் அது இன்னும் கொஞ்சம் பூதாவாதம், அந்த வாதம், இந்த வாதம்னு நிறைய இருக்குது. அது ரொம்ப டீப்பாக போகணும்னு வைங்களேன். ஏன்னா நம்ம வந்து பேசிக்காகவே இறை தேடல் கொண்டவர்கள், இறை நம்பிக்கையாளர்கள் கிடையாது, இறையை தேடக்கூடியவர்கள். இறை நம்பிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இறைவன் இருக்கிறாரு, அவர் வந்து எல்லாத்தையும் படைச்சாரு அப்படிங்கிறது வரைக்கும் அது ஒரு நம்பிக்கைனா போயிடும். நம்ம வந்து அது வந்து எட்டாத இடத்துல வைக்கிறது. ஆனால் இறை தேடல் கொண்டது, அந்த இறையோட இடத்துக்கு நம்ம போகிறது. இங்கே இது வந்து சொர்க்கம் நரகம் அந்த கான்செப்ட்டுக்கு நான் வரேன். புரியுது. சொர்க்கம் நரகம்ங்கிறதுல மெய்ஞானம் அடைதல்ங்கிற ஒரு கான்செப்டில் தமிழர் மதங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் அப்படிங்கிறதுல வந்து கடவுள் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அவங்களுக்கு வந்து பைபிளாகவோ குரானாகவோ கொடுத்துடுறாரு கடவுள். அதில் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க, அது வேற விஷயம். இவங்க தான் சரி, இவர் தான் கடைசி தூதர், அவர் தான் கடைசி தூதர், இவர் இயேசு திரும்ப பிறக்க போகிறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ளே நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்கும். ஃபால்ஸ் ப்ராஃபிட்னு ஒருத்தர் வருவார், பொய்யான தூதர் ஒருத்தர் வருவார், ஆன்டி கிரைஸ்ட் வருவார், அப்படின்லாம் நிறையா இருக்கும். இப்போ நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது அவரவர் சார்ந்தது. இந்த ஒன் செட் ஆஃப் ரூல் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அதில் வந்து நம்மை சரிப்படுத்திக்கிறதுக்கு, அதாவது இப்போ பைபிள் சொல்கிறதுல இது கெட்டது, இது பாவச் செயல்கள், இவைகள் நல்லவை, மக்களுக்கு இவ்வளோ உதவி செய்யணும். அதே போல் குரானில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வருமானத்தில் ஒரு 10% வருமானத்தை வந்து ஏழை பாளைகளுக்கு கொடுத்துட்டு தான், தானம் கொடுத்து தான் ஆகணுங்கிறது அவங்களோட ரூல்ஸு. அப்போ இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி என்னோடய வாழ்க்கையை நான் வழி நடத்திக்கிறேன்னு சொல்கிற வரைக்கும் இங்கே மூட நம்பிக்கைகள்ங்கிறது வந்து தலை தோங்காது. இதில் ஒரு அடுத்த கட்டமாக என்னன்னா, இந்த இந்த கிறிஸ்டியானிட்டிலே வந்து பார்த்திங்கன்னா பாவ மன்னிப்புன்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. இது எதுக்கு அந்த காலகட்டத்தில் அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, பாவம் செய்பவர்களை அரசாங்கம் அனுமதித்தது. இது கிறிஸ்டியானிட்டி அது அவங்களுக்குள்ளேயே பரிசோதித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கிறிஸ்டியானிட்டி வளர்ச்சிக்கு அடிப்படையான காரணம் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா, அந்த குருசேடர் வார்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு புனித யுத்தம்னு சொல்லுவாங்க. அந்த புனித, அது யுத்தத்தில் என்னங்க புனித யுத்தம் புரியுதுல? அந்த ஹோலி லேண்டை எப்படியாவது கைப்பற்றதுக்கு இல்லை நியாயப்படுத்தல, அதுக்காக தான் பண்ணாங்க ரெண்டு பேரும். அப்போ இந்த புனித யுத்தம்னு சொல்லும் பொழுது அந்த புனித யுத்தத்தில் தான் இந்த நைட் டெம்ப்ளார்ஸுங்கிற ஒரு குரூப் வந்து ஃபார்ம் ஆகுது. சரி, இந்த நைட் டெம்ப்ளார்ஸுங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் எல்லா தவறுகளும் பண்ணிக்கிட்டு, ஊரில் எல்லா அட்டூழியமும் பண்ணிக்கிட்டு, ரேப் பண்ணவன், கொள்ளையடிச்சவன், திருடினவன், ஜெயிலில் கடந்தவன், துரோகம் பண்ணவன், இந்த மாதிரியான நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாமே சட்டத்தால் மனிதர்கள் எழுதி வச்ச சட்டங்களால் தவறுகள். இப்போ இந்த தவறை வந்து நீ சரி செய்யணும், இந்த பாவத்துக்கு உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். நான் என்ன பண்ணணும்? சரி, ஓகே, என்ன பண்ணால் இந்த இதுலேருந்து நீ வெளியில் வரணும், இந்த தண்டையிலேருந்து நீ வெளியில் வரணும்னா நீ ஒரு நைட் டெம்ப்ளாராக மாறு. நீ வந்து இயேசுவை வந்து வளர்ப்பதற்கோ இல்லை இந்த கிறிஸ்துவ மதத்தை வளர்ப்பதற்கோ, இங்கே அந்த புனித பூமியை ஜெருசலத்தை கைப்பற்றுறதுக்கோ நீ வந்து ஒரு உதவியாக இருக்கணும். அப்போ என்ன ஒன்றும் இல்லை, என்னென்ன பாவம்லாம் செஞ்சியோ, உயிர் கொலைங்கிறது பாவம் தான், அந்த பாவத்தை இயேசுவின் பேரால் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு இந்த அரசர்கள், இந்த அரச குடும்பங்கள்லாம் பிளான் பண்ணி இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அவனை மோட்டிவேட் பண்ணி உனக்கு பாவ மன்னிப்பு வந்து கிடைக்கும். இப்போ இந்த கான்செப்டில் தான் இந்த பாவ மன்னிப்பு. இதில் இன்னும் இறைவன் வந்து கருணையானவர், அவர் கருணையின் அடிப்படையில் அவர்கிட்ட நம்ம இருக்கக்கூடிய எல்லா துக்கத்தையும் நம்ம செய்த தவறுகளை சொல்லும் பொழுது நம்ம வந்து புனிதராக இல்லை நம்ம மன்னிச்சிருவார் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதற்காக சொல்லப்பட்டதுன்னா, மனிதனுக்கு திருந்துவதற்கு சான்சஸ் எப்போவுமே இருக்குங்கிற ஒரு நோக்கத்திற்காக இயேசு அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் இவங்க அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, நம்ம என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், நம்ம மன்னிப்பு கேட்டால் நம்ம பாவத்தை அவர் இறைவன் மன்னிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு உளவியல் இருக்குது. ஆனால் இப்போ நான் கேள்வி கேட்குறேன், இப்போ நரகம் சொர்க்கம்ங்கிற நம்பிக்கை வந்து கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்குல்ல, இப்போ எல்லாருமே மன்னிப்பு கேட்டுட்டானா ஆட்டோமேட்டிக்காக சொர்க்கத்துக்கு தானே போவோம். இல்லை சாரி, நான் வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பேச விட்டு நான் நிறையா கேட்கணும்னு ஆசை. இதில் வந்து எனக்கு இடைமறித்து சொல்ல வேண்டியிருக்கு. இல்லை நான் எதுக்காக ஸ்டாண்ட் பண்ணுறேனோ அதையே நான் பேசாமல் போயிட்டேன்னா மீனிங்ஃபுல்லாக இல்லாமல் போயிடும். முதல்ல கடவுள் என்ன சொல்கிறார், அதாவது இயேசு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் செஞ்சால் உனக்கு மன்னிப்பு இருக்குது, ஆனால் யார் மன்னிப்பானா நான் மன்னிப்பேன், கடவுளான நான் மன்னிப்பேன். இந்த நடுவில் இடைத்தரகர்கள்லாம் யாரும் ஒன்று வந்து மன்னிப்பு கேட்க அது ஒன்று ரூட் காஸ் நான் சொல்ல வரேன், ரூட் காஸ் சொல்ல வரேன், புரிஞ்சுக்கோங்க. இல்லை அதுலேயும் என்னென்னா, இவங்க இந்த ஜட்மெண்ட் டேன்னு ஒன்று இருக்குது, அதாவது வாழ்ந்துட்டே இந்த ஜட்மெண்ட் டேலாம் வரும்னு வச்சுக்கோங்க. வாழ்ந்துட்டே இருக்கும்போது ஒருத்தன் அக்கிரமம் செஞ்சுட்டே சொத்து சேர்த்து வச்சு இன்னும் 10 வருஷத்துக்கு நான் ஜாலியாக வாழ போகிறேன்னு திருடி ஒருத்தன் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பட்டுன்னு அவன் போயிட்டான், அவனுக்கு வந்து சொர்க்கமான நரகமானு இனிமேல் அவனோட பாவ மன்னிப்பு டிசைட் பண்ணாது. அதே மாதிரி இந்த ஜட்மெண்ட் டேன்னு சொல்கிறோம்ல, கடைசி நாளில் நியாய தீர்ப்பு இப்போ அது இப்போ வரப்போதா அப்போ வரப்போதான்னு யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்படி இருக்கப்போ டப்புன்னு அது வந்துருச்சுன்னா அன்னைக்கு நீ ஐயோ இன்னைக்கு நான் மணந்துருந்துறேன் அப்படின்னா அன்னைக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. ஆமாம், அதெல்லாம் நீ சொல்லிக்கிறதுங்க. நான் சொல்கிறது என்னன்னா, இந்த பாவ மன்னிப்புங்கிற கான்செப்டே
அவர் இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் சொல்லப்பட்ட நோக்கம் என்பது வேற. சரிங்க. அது இந்த அரசர்கள் இவங்கெல்லாம் அதை பயன்படுத்திக்கிட்டதுன்னு வேற. அது தவறு செய்தவர்களை பாவ மன்னிப்பு கொடுத்து அவர்களை புனிதர்களாக்கி அந்த புனிதர்கள் கையில் ஆயுதத்தை கொடுத்து திரும்பவும் பாவம் செய்ய அனுப்பி நீ போய் எல்லாரையும் கொள்ளு எல்லாரையும் இது பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுது. இந்த நைட் டெம்ப்ளாருங்கிற குரூப் அதுக்கப்புறம் இவங்க அரசர்களே முடிவு செஞ்சு அதை எப்படியாவது கலைச்சிடணும் எப்படியாவது ஒழிச்சணும்னு சொல்லி அவங்களுக்குள்ளே திரும்பலாம் சண்டைலாம் வந்து அது எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் அந்த குரூப்ல இருந்து ஒரு குரூப் வந்து தப்பிச்சு போயிட்டு இந்த ஹிஸ்ட்ரி வந்து டீட்டெயில்டாக போகும் உள்ள. அது ஒவ்வொன்றா தனியாக பேசும். சீக்ரெட் சொசைட்டிக்கும் ஏதாவது சீக்ரெட் சொசைட்டியோட இது கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் தான். நைட் டெம்ப்ளாருங்கிறது ஒரு சீக்ரெட் சொசைட்டி தான். அவங்களோட கண்டினியூட்டியில் தான் இந்த இலுமினாட்டி லொட்டுலோஸ்க்கு இது எல்லாமே வருது. அவங்க தான் இந்த ராட்சைல்டுங்கிறது என்ன பிளட் சீல்டுங்கிற அந்த பொருள் இருந்து வர்றது தான். அவங்க அவங்களோட ஆர்ஜின்ஸ் உள்ள லூப்பில் தேடி பார்த்தா அவங்க எங்கே உள்ளே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைட் டெம்ப்ளார்ஸாக அவங்களோட முன்னோர்கள் இருந்திருக்காங்க. இது அப்படியே உள்ளே போய் கனெக்ட் ஆகி அப்புறம் ஜுடாயிசத்துக்குள்ளே போய் கொஞ்சம் கனெக்ட் ஆகி இப்படியே போகும் உள்ளே. அப்போ இது என்னென்னா இந்த ஹிஸ்ட்ரி வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இங்கே வந்து கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கன்வெர்டட் பாப்புலேஷன். அதை முதல்ல நல்லா மனசில் உள்வாங்கிக்கணும். கன்வர்ஷனுக்கு 2 காரணங்கள் உண்டு. ஒரு காரணம் என்ன அப்படின்னா அன்னைக்கு வெள்ளையர்கள் ஆட்சியில் சர்வைவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு போகும்பொழுது அந்த சர்வைவல் ரேஷியோ கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஆகும். கரெக்டாக இவங்க அந்த ரைஸ் பேக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உடன்படலை. நான் என்ன சொல்கிறேன், ஒரு தரப்பு கிறிஸ்துவ மதத்தை விரும்பி ஏற்று போனவர்களும் இருக்கிறார்கள். அந்த தரப்பு இருக்க தான் செய்யுது. பட் இட்ஸ் எ மைனாரிட்டி. அது ரொம்ப சிறுபான்மை மக்கள். அதில் தான் இந்த வெள்ளாளர்கள்லாம் மாறியிருப்பாங்க. இங்கே தமிழ் வெள்ளாளர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் அன்றைக்கி வந்து உணவு தட்டுப்பாட்டிலலாம் கிடையாது. மாறாக அவங்களுக்கு அந்த கிறிஸ்டியானிட்டி மதம் பிடித்திருந்திருக்கிறது. அதையும் கடந்து வெள்ளையர்கள் வந்து அதிகாரம் படும்போது போர்ச்சுகீஸு டச்சுக்காரங்களாம் அதிகாரத்தை போது அவங்களோட நெருக்கம் ஏற்படுவதற்கும் அந்த மத மாற்றம்ங்கிறது ஏற்படுது. அவங்க ஒரு இதாக மாறி போயிடுறாங்க. இல்லை பாமர மக்களாக பட்டியல் சமூக மக்களாக இருந்தவர்களுக்கு உண்மையிலே அடிப்படை என்னென்னா கொடுமைகளிலிருந்து தப்பிப்பதற்கு, வெள்ளையர்களோட கொடுமைகளிலிருந்து தப்பிப்பதற்கு கிறிஸ்டியானிட்டிக்கு நம்ம கன்வெர்ட் ஆகிட்டோம்னா அந்த கொடுமைகள் அவங்களுக்கு குறைக்கப்படுதோ சமமாக நடத்தப்படுறோம். ஸோ இந்த 2 ரீசனுக்காக மாறுறாங்க. இன்னொன்று வந்து இந்த சமமாக நடத்தப்படுறதுங்கிறது ஒன்று இருக்குது. இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய மதங்களில் வந்து இடையில் வந்த ஒரு மாற்றம் என்னென்னா மேலே கீழேங்கிற வர்ணாசிரம கோட்பாடு திணிக்கப்பட்டுருச்சு. இந்த வர்ணாசிரம கோட்பாடில் பிறப்பில் அனைவரும் சமம் இல்லைங்கிற கோட்பாடு. கிறிஸ்துவம் இஸ்லாம்லாம் பிறப்பால் எல்லாரும் சமம்ங்கிற கோட்பாட்டை கொண்டவைகள். அப்போ இந்த மதங்களுக்கு மாறும்போது பிறப்பால் சமம்னு ஆயிடுறான். ஸோ வந்து இந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குது. ஆனாலும் இங்கே நான் ஒரு விஷயத்தை நான் அழுத்தி சொல்ல வருவேன். கருப்பர்கள் அடிமைகளாக கிறிஸ்தவ நாடுகளுக்கு தான் எல்லா நாடுகளுக்கும் கொண்டு போனாங்க. பெரும்பான்மையாக இங்கே எல்லாருமே கிறிஸ்டியன் சர்ச்சை வச்சவங்க தான், கேத்தலிக்ஸ் தான் எல்லாருமே. ஆனால் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு மதத்தில் பிறந்திருப்பாங்க. ஆனால் அவங்க குழந்தைகள்லேருந்தே கடத்திட்டு வரப்பட்டு அவங்க வந்து கிறிஸ்டியன் பிலீஃபில் தான் அவங்களும் இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பர்கள். ஆனால் அவங்கள எத்தனை ஆண்டு காலம் அவர்கள் அடிமையாக வைத்திருந்தார்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த பிலீஃபு இந்த விஷயங்கள் எல்லாமே அட் த பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு ஒரு செல்ஃபிஷ்னஸ் வருதுங்கும்போது அதை எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் நான் வந்தேன். இதெல்லாம் நல்லதுக்காக சொல்லப்பட்டது தான் எல்லாம். இயேசு வந்து உங்ககிட்ட பேசுவார், நீங்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா இயேசு வந்து உங்கள்கிட்ட வந்து வழிகாட்டுவார், பேசுவார். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்ல வாழ்க்கை தான். ஆனால் அதில் ஒரு சுயநலம்னு ஒரு விஷயம் அங்கே வருதுங்கிற பட்சத்தில் அங்கே என்ன வேணாலும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான். இயேசுவே விற்பனை பொருளாக மாற்றிடுவான். அப்படி ஒரு குரூப்பு தான் இப்போ நீங்கள் சொன்ன அந்த கார். அந்த குரூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இயேசு வந்து காரு கொடுப்பாரு. சில குரூப்புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சிடி கொடுப்பாரு. ஏன் சில சேனல் ப்ரோக்ராம்ஸுக்கு வந்து காலங்காத்தால் இப்போ ப்ரோக்ராம் டைரக்டரே இயேசு தான். அவருக்கு வேறு உலகத்தை பார்க்குறதுலாம் வேலை இல்லை. அவருக்கு என்னென்னா இந்த சேனலா அது ஒரு சேனல் உங்களுக்கே தெரியும். நிறையா கிறிஸ்தவர்கள் வீட்டில் காலங்காத்தால் அதை போட்டு உட்காந்துருப்பீங்க. அந்த சேனலுக்கு இப்போ யார் டேரக்டரு? இயேசுநாதர் தான் டேரக்டர். அப்படின்னா நான் சொல்லலைங்க, அந்த சேனல் ஹெட்டே சொல்கிறாரு. அவருக்கு தூங்கிட்டு இருப்பாரான். அவர் வந்து டக்குன்னு தேவலோகத்துக்கு போனோன்னா ஒரு சிடி கேசட் கொடுப்பாரான். அந்த சிடி கேசட் வாங்கிட்டு வந்து அவர் போடுவாரான். அதுவும் ரொம்ப ஃபேமஸான காணொலி. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய காலத்து காணொலி, வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட காணொலி. இது வரலாற்றில் பதிவாக போகிற காணொலி. அப்போ இந்த மூட நம்பிக்கை என்பது முழுக்க சுயநலமானது. தன்னோட சேனலை வளர்க்குறோங்கிறதுக்காக ஒரு சேனல் ப்ரொடியூசர் பொண்ணை உருட்டுது. அதுக்கு அவர் யாரை பயன்படுத்துகிறாரு? இயேசுவே பயன்படுத்துகிறார். இயேசுவின் பெயரை சொல்லியே அவர் பாவத்தை செய்கிறார். பொய் சொல்கிறது பாவம். பைபிள் அண்ட் குரான் எல்லா உலக மதங்கள்லையும் எல்லா கலாச்சாரங்களையும் பொய் சொல்வது என்பது ஒரு பாவம். அந்த பாவத்தை வாய்க்கூசாமல் மேடையில் பேசுகிறாங்க. இப்போ கார் வந்துச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன அவங்க கான்சியஸ்னஸ்லாம் அவங்களுக்கு தெரியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம பொய் சொல்கிறோன்னு. தெரிஞ்சும் உங்களை ஏமாற்றுவதற்கு அவர்கள் பொய் சொல்கிறார்கள். சாத்தான் வேதம் ஓதுதுன்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்கும்.
சாத்தான்கள் தான் இங்கே வேதம் ஓதிக்கொண்டிருக்கிறதுங்கிறது தான் உண்மை. இங்கே வேதம் ஓதுவது பலவை சாத்தான்களாகவே இருக்கிறது. உண்மையாக வேதம் ஓதுபவர்கள் வேதம் ஓதுனாலும் அவங்களுக்கு தெரியறதில்ல உங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒன்று கவர்ச்சி பண்ண போகிறது, யாரும் டான்ஸ் ஆட போகிறது, மார்க்கெட்டிங் பண்ண மாட்டாங்க, யாரும் பாட்டு பாட போகிறதில்ல, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, என்ன அசால்ட்டாக எண்ணி விடாதுன்னு யாரும் இங்கே சொல்ல போகிறதில்ல. அதெல்லாம் சொல்லி உங்களுக்கு கவர்ச்சிப்படுத்தி பாடல் படுத்தி நீ இறைவனை உணர்றதுக்கு எதுவுமே தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். நீ சர்ச்சுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, நீ வந்து கோயிலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, நீ வந்து மாஸ்க்குக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. நீ நல்லது செய். நீ வந்து கண்டிப்பாக இறைவனுடைய கிருபையை இல்லை இறைவனுடைய அருளை இல்லை இறைவனுடைய ஒரு நல் வழிகாட்டலை உணர்வாய். அருளை விடுங்க பிரதர், இந்த நல்லது செய்யன்னு சொன்னீங்கல்ல, நான் என்ன சொல்ல போறீங்கன்னு நினச்சேன். அப்போவே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும் தெரியுமா? அதுதான் இறைவன், அதுதாங்க இறைவன். இப்போ இயேசுநாதர் வந்து ரொட்டி கொடுத்தாரு, மீன் கொடுத்தாருங்கிறது எதுக்கு சொல்கிறோம்? அவர் நல்லது செஞ்சுருக்காரு. யாருக்கு செஞ்சுருக்காரு? பசி பட்டினியில் இருந்த மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காரு. இயேசுநாதர் மனிதனாக தான் இருந்தார். அவர் எப்போ இறைவனாக மாறுறாரு? மீனையும் ரொட்டியும் எடுத்து கொடுத்ததுனால மாறுறாரு. அதுக்கப்புறம் வரலாறுல அவர் மலையில் மீன் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறது அது தெரியல. அவர் மீனை கூட யாரா மீனவர் சமூகத்திட்டு இருந்து கேட்டு கூட வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம், நமக்கு தெரியாது. மீனே இல்லாத இடத்துல மீன் எப்படி வந்துச்சு? வியப்பு தான். ஆனால் மீன் கொடுத்துருக்காருங்கிறது உண்மை. அதை சாப்பிட்டவனுக்கு அந்த நன்றி மறக்காமல் இருந்திருக்கான். அதுதான் அவர் கடவுளார தன்மைக்கு கொண்டு போகுது. இவங்க செய்கிறவன் தப்பு செய்கிறான்ங்கிறத உணர்ந்தோம். நம்ம அவர் தவறு செய்யலை, அவர் உண்மையை பேசுகிறாரு. ஆனால் அவரை எதிர்க்கக்கூடியவன் ஒரு தவறு செய்து அவர் அடிக்கிறான். அவர் அவங்கள ஒன்றும் வசையில் திட்டலையே, அவங்கள மன்னிக்கணும், அவரை மன்னிக்கணும்னு சொல்கிறார். அதுக்கான பொருள் என்னன்னா, அறியாமல் செய்யக்கூடிய தவறை மன்னிக்கணுங்கிறது தான் பொருள். அறியாமல் அவன் தவறு செய்கிறான்ங்கிறது தான் பொருள். தெரிஞ்சே அவன் செய்யலை. ஆனால் இவனுங்க இல்லை, ஏமாறுவாங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றான். புழுவை போட்டா வந்து மீன் மாட்டும். இவங்களை இயேசுவும் மன்னிக்க மாட்டார். இவர்கள் தான் சிலுவையில் ஏற்றப்பட வேண்டியவர்கள். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இவர்கள் தான் சிலுவையில் ஏற்றப்பட வேண்டியவர்கள். அந்த அளவுக்கு தான் நான் குற்றத்தை சுமத்துறேன். ஏன்னா அட் தி எண்டு எதெல்லாம் கிறிஸ்துவ மதம் தவறு என்று சொல்கிறதோ அதையெல்லாம் அனுபவிப்பதற்காக அந்த மதத்தை நீ பயன்படுத்துறீல. ஒரு ஆக்கிரமிப்பு தவறு. கிறிஸ்தவ மதத்தை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய மக்களை ஏமாத்துவது தவறு, அவர்களுக்கு பொய்யை சொல்கிறது தவறு, அவர்களுக்கு இந்த மாதிரி அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்குறது தவறு. நீ வந்து இயேசுவை பார்க்கணும்னா இல்லை இயேசுன்னா ஏதோ சாவி வித்தாங்கல்ல, கண்டிப்பாக ஒரு கீ, தங்க கீயா என்ன கீ, சொர்க்க கீயா, நீ இவங்கிட்ட கீன்னு சொல்லுவேன், அதையும் நம்பி வாங்குறானுங்களே. இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். மண் கீ அவங்க. சரி, நான் என்ன கேட்குறேன், உனக்கு ஒரு சாவியை கொடுக்குற அப்படின்னா அப்போ நீ பாவம் செய்யலாம்ல. உங்கள்கிட்ட சாவி வந்துருச்சுல, சாவி தொலைக்கிற வரைக்கும் செய்யலாம். அந்த சாவி தான் வந்துருச்சு, வீட்டில் வச்சுருக்க அந்த சாவியை. அப்போ நீ இருக்கிற சிறக்கும் போது நீ ஆவியாக போய் அந்த சாவி எடுத்துகிட்டு போயிட்டு திறந்து விட்டுருவேன். அப்போ நீ என்ன வேணாலும் பாவம் பண்ணலாம்ல. இதை தானே சொல்ல. இது இந்த வேலையை சொல்கிறது யார்? சாத்தான் தானே சொல்லுது. உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நீ என்ன வேணாலும் பண்ணு, சொர்க்க நரகத்துக்குலாம் நீ பயப்படாத, இது தானே சாத்தான் சொல்லுது. அதை தானே இவனுங்களும் சொல்கிறானுங்க. இப்போ சாத்தான் தாங்க இங்கே வேதம் ஓதுது. இது ஏன் கிறிஸ்துவ மக்கள் உணர மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ரெண்டாவது, யாரை ஏமாற்றிக்கிறதுக்கு நீங்கள் போய் அங்கே குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் பார்க்கும்போதுலாம் எனக்கு உண்மையிலே சிரிப்பாக இருக்கும். குதிக்கிறது, குதிச்சு உழுகிறது, யாரை ஏமாத்துறதுக்கு? எல்லாம் செட்டிங்ஸ் பிரதர் ஃபுல்லாக. அது ஓகே, அது செட்டிங்ஸ்னால யாரையும் ஏமாத்துறீங்களே. அப்போ எந்த நம்பிக்கை, என்ன நம்பிக்கை இருக்காங்க உங்களுக்கு? ஏமாத்துறதோட யாரை அசிங்கப்படுத்துறீங்க நீங்கள்? இயேசுவை தான் அசிங்கப்படுத்துறாரு. அவர் தான் ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அவர் தான் அங்கே ஒவ்வொரு சர்ச்சிலையும் தொங்கிட்டு இருக்காரு, பார்த்துட்டு தானே இருக்காரு. இல்லை பிரதர், இதில் வந்து இன்னொரு விஷயம் முக்கியமாக பேசணும். இந்த இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மதம் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது சரியா, அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களோட இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணிடுறாங்க. அது வந்து அதுக்கு பேர் வந்து ஆர்சியாக இருக்கலாம், சிஎஸ்ஏயாக இருக்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ளே கூப்பிட்டுக்கிறது. இது பாரு, நீ கல்யாணம் பண்ணணுமா, நம்ம இதில் இருந்தால் தான் பண்ண முடியும், நீ வெளில பண்ணால் எப்படி நீ உன் கல்யாணத்தை அப்ரூவ் பண்ணுறேன்னு பார்க்குறேன். அதே மாதிரி செத்தோன்னு உனக்கு வந்து இடம் கிடைக்கணுமா படுக்கிறதுக்கு, அதுக்கும் நம்ம இன்ஸ்டிடியூஷனில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், நான்லாம் சின்ன வயசுலேருந்து சண்டே கிளாஸு சர்ச் ஃபுல்லாக கிறிஸ்டியன் இதிலே வளர்ந்தவங்க நான். அதில் முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க, ப்ரீச்சிங்னு ஒன்று இருக்கும். அதாவது இந்த வாரம் சண்டே போய் உட்காரோம் அப்படின்னா ஒரு தலைப்பை எடுத்து இந்த வாரத்தில் இதுதான் ப்ரீச்சிங்கு, அதுக்காக தான் நம்ம போகிறோம். ஏன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக இந்த உலகத்துக்குள்ளே போயிட்டு வரோம், நல்லதோட கெட்டது அதிகமாக செஞ்சுருப்போம், நிறைய பேர் மேலே உக்கிரம் இருக்கும், நிறைய பேர் மேலே கோவம் ஏமாத்திருப்போம். எல்லாத்தையும் வந்து நம்ம மனசை கழுவிட்டு அட்லீஸ்ட் இன்னையிலேருந்து நம்ம வந்து யோசிக்கலாம்னு ப்ரீச்சிங்னு ஒன்று இருக்கும். இந்த ப்ரீச்சிங்ன்ற பார்ட் வந்து பர்கரில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிறது கம்மியாகிட்டு பன்னு மட்டும் பெருசாகிட்டு அப்படி இருக்கும். என்ன பண்ணுறது, அந்த சந்தா இந்த சந்தா அதுக்கு காசு கட்டு, கிளப் இதுக்கு காசு கட்டு, இன்னொரு சர்ச்சுக்கு காசு கட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒரு செவரு எழுப்ப போகிறோம், அதுக்கு பண்ணு, சேர் வாங்கணும், இதுக்கு முன்னாடி பாவண்டா வர்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் பணக்காரலாம் இருப்பான், பட் பல பேர் ஏழைங்க தான். அதில் காசு 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 காசு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஷோ.
ஓ அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வராங்களா, நான் இந்த நகையை போட்டு வரேன் பாரு அப்படின்னு. நம்மால் ஒருத்தர் பிரேஸ்லெட் எப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சில் இது இருக்குங்க, சேர் இருக்குங்க, அது ஆல்டர்னு சொல்லுவாங்க. கிருபங்க ஆல்டர் இருப்பாங்க. சரியா, ஆல்டர் இருக்கும், அங்கே வந்து ப்ரீச் பண்ணுவாங்க. இந்த நான் வந்து ப்ரெஸ்ஸில் இருந்தப்போ அங்கே போவோம், பிரசாத் லேப்ல ப்ரெஸ் மீட் வைக்கணும்னா அங்கே போயிட்டு நம்ம சேரில் உட்காந்துனா கடிச்சு வச்சிருவாங்க. ஹேய் எவ்வளோ தைரியம் தான், அவர் யாரும் கூட தீண்டாமை எனக்கு நடந்துச்சு. நான் பதிவு பண்ணி ஆகணும். பிரசாத் லேப் தயவு செஞ்சு இந்த நடைமுறை மாற்று எச்சத்தனமாக நான் சொல்கிறேன். இசைக்கு காரணன் அவருடைய தயாரிப்பில் ஒரு படம் வந்தது, சேரன் அவர்கள்லாம் நடிச்சு ஒரு படம் வந்துச்சு. அது வந்து தீண்டாமைக்கு எதிராக தான் அந்த படமே. ஆமாம் ஆமாம், இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. கரெக்ட், தமிழ் குடிமகன். அதுக்கு வந்து ப்ரிவியூக்கு கூப்பிட்றாங்க. ஒரு டைரக்டர் இசைக்கு காரணன் தான் கூப்பிட்றாரு. கரெக்டாக அவர் வரலங்க. அவர் வந்திருந்தால் அந்த நிகழ்வு நடந்திருக்காது. பிரசாந்த் ஸ்டுடியோஸில் அதுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. நான் வந்து பசங்களை கூப்பிட்டு போனேன். ஷியாமோ இல்லை யாரோ தான் வந்திருந்தாங்க, கூட பசங்க தான் வந்திருந்தாங்க. அங்கே போயிட்டு என்னென்ன போனோடனே இந்த மாதிரி பாரிசாலன் வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே விட்டுட்டாங்க. உள்ளே விட்டுன்னு நம்ம ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்க. நான் உட்காந்து பார்க்குறோம். பசங்க வந்தோடனே இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு, ஏன்னா மற்ற கெஸ்ட்ஸ் வராங்க, ஸோ சீட் இங்கே இருக்குமான்னு தெரில, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நிப்பாட்டிட்டாங்க கூட வந்தவங்கள. வந்துட்டு படம் ஆரம்பிக்க போது யாரும் இங்கே வரல, தேட்டர் காலியாக தான் கிடக்குது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 20-30 பேர் தான் உட்காந்துருக்குறாங்க. அது ஒரு 60-70 பேர் உட்கார இடம் அது. அதான் எம்டிஆர் இருக்கு, உள்ள பசங்களை வர சொல்லுங்க அப்படிங்கிறேன். உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு புரியல, என்னங்க சீட்டு எம்டிஆர் இருக்குதுங்க உள்ளே விடுங்கன்னா, இல்லைங்க அது வந்து உங்களுக்கு புரியாது, இது வந்து சினிமாக்காரங்க மட்டும்தான் இதுக்குள்ளே வரணும். அதுதான்டா தீண்டாம. பிராமணன் மட்டும்தான்டா இங்கே உள்ளே வரணும்னு சொன்னான்டா, அதுதான்டா தீண்டாம. இந்த கோயில் வாசலை தாண்டி நீ வரக்கூடாதுன்னு சொன்னான்டா, அதான்டா தீண்டாம. அது தொழில் வழியில் வந்ததாண்டா. தீண்டாமைக்கு எதிராக தாண்டா இந்த படத்தை மனுஷன் எடுத்து வச்சிருக்காரு. நீ என்னடா நவீன தீண்டாம பண்ற அப்படின்னு கேட்குறேன். புரியல அவங்களுக்கு. இல்லை இது சினிமாக்காரங்க மட்டும்தான். என்னடா சினிமா சாதியாடா? அது சினிமா சாதியாடா? என்ன கான்செப்டா பண்ணுறீங்க நீங்கள்? எனக்கு அது புரியல. சீட் இல்லை, இடம் இருக்குது, கூட வரவங்க கெஸ்ட்டு தான், எல்லாமே கெஸ்ட்டு தான். யாரும் அவங்க கெஸ்ட்டோடு வருவாங்க, அவங்க கூட வந்தவங்க இருப்பாங்க. இது என்ன மாதிரியான ஒரு நடைமுறையை மனிதன் உருவாக்கி வச்சிருக்கான்னு பாருங்க. இல்லை அங்கே அந்த பிரசாத் லேப்ல 4th ரோவில் ஏன் சொல்கிறேன்னா, அதில் பண்ணவங்கலாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இப்போ யூடியூப் சினிமா சேனல்லாம் வச்சுருக்காங்க. வரிசையாக உட்காந்துட்டு சினிமா பற்றி பேசுறது, அவங்களாம் கூட அப்படி பண்ணுவாங்க. இதில் நானே அனுபவப்பட்டிருக்கேன். இன்னும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு ஜாலியாக பிளாஸ்டிக் சேரில் உட்காந்து அதுவும் கை தட்டக்கூடாது, கத்தக்கூடாது, சிரிக்கக்கூடாது. வேற சரி அதெல்லாம் கூட விடுங்க, ஏன்னா வந்து அவங்க ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறாங்க. அதெல்லாம் ஏன்னா அது ப்ரிவியூ தேட்டரு. நீ வந்து உங்கள் கன்சர்ன் எனக்கு புரியுது. யாராவது வந்து வீடியோ எடுத்து போட்டா, இல்லை வந்து வேற ஏதாவது இந்த கதையை பற்றி வெளியில் எழுதிட்டா, இந்த மாதிரிலாம் அது அதில் சீனியாரிட்டி நாங்கள் தான் உட்காரணும். அதான் அது நமக்கு புரியும்ல, அவங்களோட கன்சர்ன் என்னங்கிறது புரியும்ல. எனக்கு புரியாமல் அது வந்து ஒரு அது வெளிப்படையாக சொன்னால் அது ஒரு ஆதிக்க புத்தி தான். அது அந்த ஆதிக்க புத்தி தான் சாதியத்துக்குள்ளே போனனால இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இந்தந்த சாதிலாம் ஆதிக்கம், இந்தந்த சாதிலாம். அதே வேலையை நீங்கள் பண்ணுறீங்க, கண்ணு முன்னாடி பண்ணுறீங்க. ஆனால் வந்து கேட்டால் வெளியில் வந்து என்ன சொல்கிறது, நாங்கள்லாம் எல்லா மனிதர்களும் சமமாக பார்க்கிறோம், எந்த தொழில் செய்பவர்களும். ஆனால் இங்கே கண்ணு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு. இதை அப்போ நம்ம பார்த்து நான் வெளியே எந்திரிச்சு வந்துட்டேன், படம் பார்க்கல, வெளியே எந்திரிச்சு வந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப நைட் ஷோ எனக்கு வேற ஒரு, அதுவும் ப்ரிவியூ தேட்டர் தான். அதில் திருமாவளவன் அவருக்காக மட்டும் ஸ்பெஷலாக அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். ஆனால் அவர்கிட்ட கேட்டார், திருமாவளவன் அவருக்காக தான், விடுதலை சிறுத்தை திருமாவளவன் அவருக்காக தான் பண்ணியிருக்கோம், அவரோட உட்காந்து பார்க்கறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, அதெல்லாம் அவருக்கு ஏதாவது பிரச்சனையான்னு மட்டும் கேளுங்க அப்படின்னு. இல்லை அவர் அது இல்லை, அவங்க கூட்டமாக வருவாங்க, உங்களுக்கு ஒன்று எனக்கு இல்லைங்க, அவங்க ஏதாவது கேட்டாங்களோ நான் வந்து என்னோட ஸ்டாண்ட் என்னவோ அதை தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு. அதே மாதிரி அந்த தேட்டரில் அப்புறம் உட்காந்து பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அது அவர் பாட்டு அவங்க பின்னாடி உட்காந்து பார்த்துருந்தா, நான் முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ ப்ரிவியூ அந்த 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 இடத்துல நம்ம பேட்டி கொடுத்துட்டு அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்திருப்போம். அது முழுக்க முழுக்க சாதியத்திற்கு எதிராக ஒரு கட்டமைப்பில் ஒரு எடுக்க தமிழ் குடிமகன் ஒரு படம். அப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு அந்த படத்தோடைய மெயின் அஜெண்டாவே வந்து செய்கிற தொழிலுக்கு தகுந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இங்கே கிடையாது அப்படிங்கிற கான்செப்டில் தான் அந்த படமே, தீண்டாமைக்கு எதிரானது. ஆனால் அதே வேலையை அந்த அந்த ப்ரிவியூ தேட்டர் பண்ணுது. சினிமாக்காரங்க மட்டும்தான் வரணும், இவங்க சொல்கிற ஆட்கள் மட்டும்தான் வரணும், அங்கே பத்திரிக்கைக்காரங்க இவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் உள்ளே அலோடு, அங்கே உள்ளே உட்காரணும், சீட்டிங்கே இருந்தாலும் இவங்க கூட வந்த கெஸ்ட்லாம் நாங்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம், வெளியில் தான் அனுப்புவோம் அப்படின்னா இதுதான் தீண்டாமை. கேவலமாக அது என்ன துண்டு போடுறது, கண்ணாடி, அப்புறம் பபுள் கம் ஒட்டி வச்சு சீட்டு பிடிக்கிறதோட கேவலமான விஷயம் இது. ஸோ அதான் சர்ச்சில் நல்ல வேலை இது, ஏன்னா அனுபவப்பட்டிருக்கேன், நீங்களும் வந்து சொல்லிட்டீங்க. சர்ச்சில் இதே மாதிரிங்க எனக்கு கண்ணால் பார்த்துருக்கேன், சும்மாலாம் யாருக்கு அதை ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இவங்க தான் உட்காருவாங்க, அவங்க அங்கேயே தான் உட்காருவாங்க எல்லா சண்டேவும். ஆக்சுவலி அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸே இல்லை, அப்படியே தான் பண்ணுவாங்க. கீழே சில பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த கடவுளை வந்து தொழுகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பரம், நான் இப்படி பாரு இது வச்சுருக்கேன், நான் அது இப்படி வச்சுருக்கேன். அதே மாதிரி
அதில் கலாச்சாரம் இல்லாத உடைகள், இது எல்லாத்தையும் கண்டிக்கவும் மாட்டாங்க, கண்டுக்கவும் மாட்டாங்க. சந்தா கட்டுறானா இல்லையா, சந்தா கட்டலனா. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்லாமல் சில இன்ஸ்டிடியூஷன் கூட இருக்கான். எனக்கு எப்போ ஒரு பெரிய விஷயம் இருக்கும்னா, கிறிஸ்டியானிட்டிங்கிறது ஒன்று, வெஸ்டர்னைசேஷனுங்கிறது ஒன்று. புரியுது. இது ரெண்டும் ஏன் கம்பைன் பண்ணுறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. எனக்கு அது புரியல. கிறிஸ்டியானிட்டிக்கும் வெஸ்டர்னைசேஷனுக்கும், ஆங்கில மொழியில் பேசுறதுக்கும், அப்பாவை அப்பான்னு கூப்பிடாம டேடுன்னு கூப்பிடுறதுக்கும் இதுக்கெல்லாம் என்னடா சம்பந்தம்? ஏசுநாதர் சொன்னாரா? பைபிளில் சொல்லுதா அப்பாவை டேட் என்று கூப்பிடுங்கன்னு? சொல்ல. அது என்ன, ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலினா டேடுன்னு கூப்பிடணுமா, மாம்னு கூப்பிடணுமா, அம்மா அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு ஒரு 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 ட்ரெண்டு மாதிரி. இது வந்து பைபிள் சொல்லலை, இது சொல்ல. இப்போ பாதிரியாக்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? நிறைய பாதிரியாட்கள் நம்ம ஊருக்காரங்க தான், கன்னியாகுமரிக்காரங்க தான் பாதி பேர் இருப்பாங்க. என்ன சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே? இது வேறடா, கிறிஸ்டியானிட்டி வேற, இது வேற. நீ வெஸ்டர்னைசேஷனை ஃபாலோ பண்ண, நீ எப்படி வேணாலும் போய் ஃபாலோ பண்ணு. கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இருந்துக்கிட்டு வெஸ்டர்னைசேஷன் ஏன் ஃபாலோ பண்ணுற? சைதாப்பேட்டில் ஒரு சர்ச், அங்கே கம்யூனியன் ஒன்று கொடுப்பாங்க, அந்த ஒயின் இதில். அது எப்படின்னா போயிட்டு இது பண்ணணும், முட்டி போட்டு அங்கே வந்து அப்பம், அந்த ஒயின் அது வந்து ரத்தம் அண்ட் சதயமாக இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம். சைதாப்பேட்டை சர்ச்சில் குட்டி சரக்கடிக்கிற மாதிரி ஒயின் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துருவாங்க ட்ரேயில். எல்லாருக்கும் வந்து எப்படி இருப்பாங்க. அந்த சர்ச்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தியேட்டர் மாதிரி தான் இருக்கும். அது எல்லாருமே வந்து கோட் சூட் தான் போட்டு வருவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வெஸ்டர்ன் கல்ச்சருக்குள்ளே அதை இன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்ஸ்டிடியூஷனைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு கட்டமைப்புக்குள்ளே அந்த மதத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா இவங்க. அதுக்கான முக்கியமான ஒரு இது வந்து இப்போ இந்த போப்லாம் இருக்கிறார் இல்லைங்க, போப்புக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே அதெல்லாம் படிச்சிருப்பீங்க, ஒரு அந்த கிங் ஆஃப் இங்கிலாண்டே வந்து அவரை எதிர்த்து எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அந்த மதத்தை வந்து அதுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதோட முழு சாரத்தை விட்டுட்டு வியாபாரமாக்காரங்க. ஆமாம், அதான் நடந்துட்டு இருக்கு. இது முழுக்க வியாபாரம். நடுவில் கூட இந்த இவர் நடிச்ச ஒரு மலையாள படம் ஒன்று ஃபேமஸ் ஆச்சு. ஐயோ சம படங்க அது, டிரான்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. அதெல்லாமே அது அப்பட்டமாக ஓப்பனாக பண்ண ஒரு விஷயந்தான். இது கிறிஸ்தவ மதத்தில் அதிகரிச்சிருச்சு. நீங்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஃபண்டிங். இங்கே உங்களுக்கே தெரியும், ஒரு மதத்தை வளர்ப்பதற்கு இப்போ இங்கே இருக்கக்கூடிய சிவனை கும்பிடு, முருகனை கும்பிடு, இதை கும்பிடுங்கிறதுக்கு வெளியிலேருந்து எவனும் ஃபண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஓகேவா? அதனால இங்கே உள்ள இவங்களே பண்ணிக்கிட்டா தான் உண்டு. அப்படி தான் போயிட்டு இருக்கு. இங்கே உண்டியல் கலெக்ஷன் இந்த இதை வச்சுக்கிட்டு அந்த மதத்தை வளர்க்கணும்னு நினச்சா தான் உண்டு. அது மதம் வளராது. ஏன்னா இங்கே சிலரோட வயிறு தாங்க வளரும். ஏன்னா அதுக்காக தான் இங்கே வந்து கோயில்களெல்லாம் வந்து அறநிலையத்துறையிலேருந்து வெளியில் எடுக்கணும்னு பேசிகிட்டு இருக்கிறதுலாம் அதுக்காக தான். மற்றவர்கள் ஒரு சில சமூகங்களோட வயிறை வளர்ப்பதற்காக செய்கிற வேலைகள் தான். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இங்கே வந்து கடவுளுக்கு இருக்கணும் நடுவில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு கடவுளை அடையிறதுக்கான வழி எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு, எந்த சித்தராவது எந்த இங்கே தமிழ் மரபுகள்லேயே பாடப்பட்ட யாராவது சிவன் அடையிறக்கோ முருகன் அடையிறக்கோ இல்லை யாராவது வந்து இன்டர்ல ஒரு ஆளை வச்சுக்கிட்டு பண்ணாங்களா? எந்த சிவவாக்கியாராக இருக்கட்டும், நீங்கள் யாரை வேணாலும் எடுங்க, எந்த சித்தரை எடுங்க, நீங்கள் அகத்தியராக இருக்கட்டும், ஒரு நடுவில் ஒரு ஆள் யாராவது இருந்தாங்களா? அகத்தியருக்கும் இவங்களுக்கும் சிவனுக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் இவர் தான் வந்து ஏஜென்ட்டாக இருந்தாருன்னு எவனாவது இருக்கானா? இல்லை, இந்த நீங்கள் சொன்ன சித்தர்கள்லாம் மனுஷங்க இருக்க இடத்துலேயே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மென்ட். அது நான் வரேன் எண்டுக்கு நான் வரேன். இங்கே வந்து அடிப்படை என்ன? இறையை அடையணும். இங்கே நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் மித்த எல்லாமே. ஒரு காரு நீங்கள் சொல்கிறீங்களே, ஏசு வந்து என்கிட்ட வந்து இந்த மாடல் காரு, இந்த இது டிஸ்ட்ராக்ஷன். உங்களுக்கு பயணப்படுறதுக்கு ஒரு வாகனம் வேணும், ஏதாவது ஒரு வாகனம் இருந்தால் அது மாறுதி ஏற்கனவே போதும். புரியுதா? அதுக்கு மேலேங்கிறது அது வசதிக்கு தகுந்த மேலே, உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து உங்களை லக்ஸுரிங்கிற விஷயத்துக்கு தான் போகும். அந்த லக்ஸுரி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் பணம் கொடுத்து வாங்குறீங்க. இந்த லக்ஸுரிங்கிற விஷயத்தை பணம் கொடுத்து வாங்குறதுக்கு உங்களுக்கு பணம் எங்கேருந்து வருது? இந்த பணம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுடைய நியாயமான உழைப்புலேருந்து வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கான ஒரு விஷயம், நான் இப்போ ஒரு சட்டை வாங்குறேன். இந்த சட்டை வந்து என்னோட ஏதோ ஒரு உழைப்பின் அடிப்படையில் இந்த சட்டை எனக்கு கிடைக்குது அப்படின்னா, அது நான் ஈர்க்கக்கூடிய பணம். அதை வந்து நான் செலவு பண்ணுறேன். அது எனக்கு பிடித்த ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும். ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் இருக்கும். அந்த 1 லட்சத்தை வச்சுட்டு அவன் வந்து ஒரு மாடு தான் வாங்குவான். 1 லட்சத்துக்கு நான் மாடு வாங்கியிருக்கேன்னு நினைப்பான். ஒரு சிலர் 1 லட்சத்துக்கு எவனா மாடு வாங்குவானா, நான் பாருங்க 1 லட்சத்தை வச்சு நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன் இப்படின்னு ஒவ்வொருத்தனும் அவனோட ப்ரையாரிட்டைஸுங்கிறது மாறும், அவனோட தேவைக்கு தகுந்த மாதிரி. இது வேற. இது வந்து உழைப்பு, அவனோட உழைப்பில் அவன் கிட்ட ஈட்டக்கூடிய பொருள், அந்த பொருள் வச்சு அவன் வசதியாக வாழ்றது. ஆனால் இந்த தூதுவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மதம் குருமார்கள், உன்னோட வேலை என்ன? இயேசுவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. நீ ரோட்டில் நடந்து வந்தே அதை செய்யலாமே. நீ ஒரு கடவுளை நீ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதான வேலை. நீ நீ யூடியூப்ல ஃப்ரீயாக கூட பேசலாமே. இன்னைக்கு இல்லையா? இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்கும் தானேங்க. பேசுவதற்கு என்னங்க எவங்க தடை இல்லைங்க. டிவி காலம் முடிஞ்சு இந்த யூடியூப்ல யார் வேணா உட்காந்து பேசலாம். டிவிலையுமே நீ ரோட்ல உட்காந்து பேசு. நீ பேசுறது கேட்கறதுக்கு ஒரு 100 பேர் 200 பேர் கூட்டிட்டான்னு வைங்க, டிவி தானா வரப்போகுதுங்க. வருதா இல்லையா? டிவிக்கு காசு கொடுத்தா கும்பிட்டு இருக்கா? அப்போ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த கார் தான் வேணும், இந்த மாடல் கார் தான் வேணும்னு அவசியம் இல்லையா? நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு ஒரு கார் இருந்தால் போதுமே.
புரியுதுங்களா? நீங்கள் முதல்ல கேனடாவில் இருக்கீங்க, கேனடாக்கு ஏன் போனீங்க? ஏதோ கஷ்டப்படுறாங்க பாவங்க. அதான் கேனடாக்கு எப்படி போனீங்க? காரில் போனீங்களா? ஏதோ கஷ்டப்படுறாங்க பாவம். ஏன்டா உனக்கு தான் ஃப்ளைட்டே கொடுத்து அனுப்பியிருக்காரு, அங்கே போய் அவர் அவ்வளோ கொடுத்தும் நீங்கள் உனக்கு ஆசை அடங்குதா? ஸோ இங்கே என்ன நான் இதுக்கு வருத்தப்பட வேண்டிய நிகழ்வு என்னென்னா, இப்போ இயேசு கிறிஸ்து இவங்கெல்லாம் வந்து ஐரோப்பா இந்த வெளியில் இருக்கக்கூடிய இடங்களில் நிலங்களில் பிறந்து அந்த வழிபாட்டு முறைகள் மிடில் ஈஸ்டில் இருந்தாங்க. இங்கே இந்திய நிலப்பரப்புலையே ஒரு ஆள் பிறந்து ஒரு அழகான ஃபிலாசபி சொல்லிட்டு போயிருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பாவங்களுக்கும் மூலமாக இருப்பது என்ன? ஆசை. ஆசை மிக தெளிவாக எல்லா அதை மாற்றி உருட்டிக்கிட்டு தான் அனைத்துக்கும் ஆசைப்படணும் ஒரு ஆள் உருட்டிட்டு அலைகிறாரு. அப்படியே நேர் எதிரானது இந்த சித்தாந்தமே, நேர் எதிரானதா. ட்ரைம் உருட்டுறாரு, ஃபெராரி உருட்டுறாரு, அது நேர் எதிரான. அதுதான் சொல்கிறேன், தவறான வாழ்வியலை நோக்கி நகர்த்துதல். ஆடம்பரம்ங்கிற ஒரு வாழ்க்கையில் மனிதனுக்கு வந்து நிம்மதி இருக்காது. அது நிம்மதி இல்லை, அது வேற. அது சுகம் வேற, நிம்மதி வேற. நீங்கள் நிம்மதி அடையணும்னா அது உங்களோட ஆத்மா வரைக்கும் அதை நிம்மதி அடையணும். சுகம்ங்கிறது உங்கள் உடம்பு மட்டும்தான் அடையும். பொருள் வந்து அதை திருப்திப்படுத்தாது. என்ன தான் ஏசி ரூமில் உட்காந்துருந்தேன் உடம்பு ஜில்லுன்னு ஆகும், ஆனால் மனசு கோவத்தில் இருக்கேன்னா மனசு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். இவ்வளோதான் விஷயம். நீ உன் மனசை தூய்மைப்படுத்தணும், இது பண்ணணும்னா நீ நிம்மதி அடையணும். நிம்மதி எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஆசைகளை தவிர்க்கும் போது தான் நிம்மதி கிடைக்கும். புத்தர் வந்த பூமி இது. ஸோ ஃபிலாசபிக்கல் வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் ஐடலாக இருக்கக்கூடிய ஒரு புத்தர். அப்போ மிக தெளிவான ஒரு வாதத்தை அதுக்கு புத்தருக்கு முன்பாகவே இந்த சிந்தனை என்பது இருக்குது. ஏதோ ஒரு படி அவர் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. ஆசை தான் காரணம்னு சொல்லி அதை நோக்கி ஒரு மதத்தை கட்டமைக்கிறார். அந்த மதத்தில் வந்து பாவங்கள் புண்ணியங்கள் இது எல்லாமே இந்த ஆசைப்படாமல் இருக்கணுங்கிறத அவங்க மத குருமார்கள். இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா புத்த பிக்குகள் வந்து வசதியாக வாழ முடியாது. புத்த பிக்குகள்னால வசதியாக வாழ முடியாது. சிஸ்டமே அவர் அப்படி தான் உருவாக்கி வச்சார். இப்போ இயேசுநாதர் வசதியாக வாழ்ந்தாரா? இவன் கடவுளே வசதியாக வாழலை. இயேசுநாதர் கார் கேட்டாரா? அவர் நினச்சா, நீங்கள் சொல்கிறது அவர் தானே கடவுள், அவர் நினச்சா காரோ இல்லை விமானமோ அன்றைக்கே உருவாக்கிட்டு அவர் பண்ணியிருக்கலாம்ல. அவர் அதெல்லாம் பண்ணல, நடந்தானே போனார். எல்லா இடத்துக்கும் ஏன் ஒரு குதிரை வச்சுக்கிட்டு போக முடியாது? கழுதையில தான் வந்தாப்ல. கழுதை அங்கேருந்து இருக்கலே ஒரு ஏழபாலைக்கு கையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் கழுதை. அந்த கழுதையில் தான் அவர் போறாரு, டிராவல் பண்ணுறாரு, வராரு. இல்லை அவர் பிறப்பிலே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிசிட்டி அப்படிங்கிற காட்டுறதுக்காக தான் அவ்வளோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. நீங்களே உங்கள் வீட்டில் எல்லாம் வீடு முழுக்க ஏசியில் வச்சுக்கிட்டு பெரிய லைட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு என்னத்தடா காட்ட போறீங்கன்னா குடிசையை காட்டிக்கிட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ளே. ஷோகேஸில் போய் பார்த்தா இயேசுநாதர் பொம்மை இருக்கும். அது ஓ, இந்த வீட்டை காட்டுறதுக்கு சார் வந்து இவ்வளோ ஒரு பங்களா கட்டி அதுக்குள்ளே இந்த வீட்டை காட்டுறீங்க. கிறிஸ்மஸ் இஸ் a festival of giving. யாருக்குடா கொடுத்து? எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கிறோம் கிவிங். இதுதான் நம்ம மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல தவறா புரிஞ்சுக்கிறாங்கன்னு. எளிமை, நான் வந்து ஏழையா இருங்கன்னு சொல்லல, எளிமையா இருங்கன்னு சொல்லுங்க. அது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்ல உடனே தமிழர்கள் அப்படின்னு வந்துடாதீங்கடானா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ் கல்ச்சர்ல அந்த எளிமை அப்படிங்கிறது எப்பவுமே சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்றேன், தமிழ் கல்ச்சர்ல வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில வந்தா நீங்க அவர் எப்படி பாப்பீங்க? ஒரு நீட்டான ஒரு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையில ஒருத்தர் வராரு, அவர் எப்படி பாப்பீங்க? ஐயோ பாவம், நான் கூட ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மனசு ஆயிருச்சு. அப்படிலாம் இல்லைங்க, இன்னைக்கு மனசு ஆயிருச்சு. ஸ்டாலினும் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டத்துல தான் வராரு. இப்போ உதயநிதியும் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டத்துல தான் வராரு. இல்ல ஐயோ திருடங்க அப்படிங்கிற மாதிரி ஜெனரல் அரசியல்வாதிகளை பார்த்தா பயமா. நம்மளோட கல்ச்சர்ல அட்மோஸ்ட் இருக்கக்கூடிய உடையே வந்து வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டம் தான். இந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான் நமக்கு ஒரு மரியாதையான ஆட்கள் எல்லாருமே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில தான் இருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை இருக்கலே நமக்கு வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இருக்கலே சீப்பான ஒரு விஷயமும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான். ஆனால் சீப்பான விஷயம் அதான் எளிமைங்கிறது. எளிமை இன்னும் வந்து பெரிய அளவுக்கு டெக்கரேட் பண்ணிக்கணும், அது பண்ணிக்கணும், அதெல்லாம் இல்லை. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை இது கல்ச்சர் வந்து இன்டியூஸ் பண்ணுது. வெள்ளை வேட்டிக்கு வெள்ளை சட்டை போட்டாவே மரியாதைடா உனக்கு. அப்போ தமிழர்களுடைய முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளையாடை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உச்சபட்ச கௌரவமான ஒரு உடை. அந்த உடையே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மினிமலிஸ்டிக்கான ஒரு உடை. அதில் கலரும் கூட கிடையாது. ஒரு பருத்தியிலேருந்து செய்யக்கூடிய ஒரு சாதாரண உடை தான். அப்போ அந்த கல்ச்சர்லேயே நமக்கு வந்து இந்த மினிமலிஸ்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நேச்சர் ஏதோ சொல்லுவாங்களே, நேச்சரை கெடுக்காம. ஆமாம், இயற்கை. நீங்கள் மினிமலிஸ்டிக்னு போயிட்டீங்கன்னாவே இயற்கையை கெடுக்க மாட்டீங்க. நான் தான் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரான்னு போகும்போது தான் பிரச்சனையே. நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து பெரிய அளவுக்கு நம்ம அடுத்தவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் இருப்போம், நமக்கும் பாதிப்பு இல்லாமல் இருப்போம், இயற்கைக்கும் பாதிப்பு இல்லாமல் இருப்போம். அப்போ இதுதான் நம்மளுடைய ஒரு வாழ்வியல் முறை. இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆகிறதுங்கிற ஒரு விஷயம், அது வந்து அவங்க முன்னோர்கள் மாறி இருப்பாங்க, அது நிறையா காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்கள் என்னங்கிறது முதல்ல உணர்ந்துக்கிட்டு அதன் அடிப்படையில் இருந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். சரி, ஓகே, நம்ம ஒரு ஆஸ் எ கிறிஸ்டியன் அப்படின்னா நம்ம பை பர்த் கிறிஸ்டியனா
பை பர்த் கிறிஸ்டியனுங்கிறது அது இந்தியாவுக்கே பொருந்தாது. ஓகேவா? அது என்னன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களோட முன்னோர்கள் ஒரு லைஃப்லேருந்து ஒரு வேறு ஒரு வழிபாட்டு முறையிலேருந்து மாறி வந்திருக்கிறாங்க. அப்போ மாறினாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று பிடிச்சி அப்படி வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா? ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சி வந்திருப்பாங்கல்ல. அப்போ கிறிஸ்டியானிட்டிலையோ இல்லை இஸ்லாத்துலேயோ இருக்கக்கூடிய ஏதோ அந்த பிடிக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அதன்படி நம்மளோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கா? அதிகமாக நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன், வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த மதங்கள் அடிப்படையில் முஸ்லீம்ஸ்கிட்ட சுத்தமாக கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸில் வெஸ்டர்னைஸ்டு இன்ஃப்ளூயன்ஸ்டு கொண்ட முஸ்லீம்ஸ்ன்னு நீங்கள் ஒரு அந்த பாப்புலேஷன் டு ரேஷியோ எடுத்திங்கன்னா 2% இருக்கிறது பெருசு. நீங்க சொல்ல கரெக்ட் தான். அந்த வெஸ்டர்னைஸ்ட் வந்ததுக்கு மெயின் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணது கிறிஸ்டியானிட்டியோட. ஆனால் கிறிஸ்டியன்ஸில் வந்து வெஸ்டர்னைசேஷனுங்கிறது வந்து பாதிக்கு மேலே நான் சொல்லலாம். ஒரு 60 to 70% வந்து வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைலில் வந்து அடாப்ட் ஆகிறாங்க. இப்போ மற்ற மதங்கள், இப்போ ஹிந்துவாக இருக்கிற தமிழ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15% இருப்பாங்க. முஸ்லீம்ஸ் வந்து ஒரு 1% தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க மாறுறதில்ல. அப்போ இதுதான் வந்து அவங்கள எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்களை பின்னுக்கு தள்ளுறதோ இல்லை வந்து ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளே தள்ளுறது, இந்த பாவங்கள் செய்ய தூண்டுறது எல்லாமே ப்ரீ மேரிட்டல் செக்ஸுங்கிறது எல்லாமே நீங்கள் கிறிஸ்டியானிட்டிலாம் இருக்கட்டும் இஸ்லாத்தில் இருக்கட்டும் அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு விஷயமா பாவமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வெஸ்டர்னைசேஷனில் அது கம்பேர் பண்ணி நார்மலைஸ் பண்ணுறாங்க. அப்போ நீ வந்து என்ன தான் போய் சர்ச்சில் போய்ட்டு யூத் கிளப்பு லொட்டு கிளப்பு அதுன்னு வெஸ்டர்னைஸை ஃபாலோ பண்ணினா அப்புறம் என்ன நீ கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுற? உன் மதத்தை நீ ஃபாலோ பண்ணுற அப்படின்னா எப்படி நீ வந்து வாரம் போயே நீ வந்து அந்த தவறுகளை செய்கிறியே நம்மளால் கை காமிச்சு சொல்ல முடியும். பட் அது வந்து நான் உங்களுக்கே தெரியும், இதை பார்க்குறவங்களுக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்டியானிட்டியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு நல்ல மார்க்கம் நல்ல மதம். அதே போல் நீங்கள் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல மதம் நல்ல மார்க்கம். அதே போல் நீங்கள் வந்து இந்த வேதங்கள் இதெல்லாம் நிறைய பேர் படித்ததில்லை, ஆனால் நான் திருக்குறள் இதெல்லாம் படிச்சிருக்கிறோம், இப்போ திருவாசகம் இதெல்லாம் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல மதம் கெட்ட மதமும் உலகத்தில் ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லா மதமும் அந்த மக்களுக்கான நல்வழியை காட்டுறதாகத்தான் அமைஞ்சிருக்கு. இந்த மதம் கெட்டதை காட்டுறதுலாம் கிடையாது. அவன் கல்ச்சருக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல கான்செப்ட் தான் அந்த மதங்கள் சொல்லுது. ஆனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்ல, அந்த மதத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ இஸ்லாத்தில் வந்து ஜிகாதிஸ்ட்னு ஒரு குரூப் உருவாகுது அப்படின்னா, நீ ஜிகாதிசம்ங்கிறது என்ன? இஸ்லாமிய மதத்தை வளர்த்தல், இறைவனை வந்து ஏற்றுக்கொள்ள வைத்தல்ங்கிறது. ஆனால் அதே குரானே என்ன சொல்லுது? வேறொரு மதத்தை சார்ந்தவராக இருக்கிறாருங்கிற பட்சத்தில் அவர்கிட்ட இஸ்லாத்தை திணிக்கக்கூடாதுன்னு குரானே சொல்லுது. கரெக்ட். அதே மாதிரி போதை மருந்து விற்று இதுக்கு சப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. நீ என்ன பண்ணுற? நீ ஜிகாதி, ஆனால் நீ என்ன கேட்டால் வந்து கஞ்சா விற்ப, போதை மருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவ. இது அப்புறம் நீ என்ன இஸ்லாத்தை வந்து வளர்க்குற? ஆனால் உயிர்கொலை, ஒரு உயிரை வந்து கொலை செய்தல் வந்து பாவம். இஸ்லாத்துலேயும் பாவம், கிறிஸ்டியானிட்டிலையும் பாவம், உலகம் மனிதர் இனத்துக்கு என்ன காரணம் சொன்னாலும் அது வந்து சரியில்லை. ஆனால் அதை செய்கிறியே, அப்பாவிகளை போய் கொலை செய்கிறியே. அப்போ நான் தான் சொல்கிறேன், நீ எந்த மதத்தையும் நீ சரியாக ஃபாலோ பண்ண அப்படின்னா பாதிப்பே யாருக்குமே இல்லை. ஆனால் இவங்க மதத்தை சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல. அந்த மதத்தை இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா பை பர்த் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அது ஒரு ஐடென்டிட்டியாக எடுத்துக்கிற. ஆனால் அதை நீ ஃபாலோ பண்ணுறதில்ல. நீ ஃபாலோ பண்ணினா தான் அந்த மதத்துக்குரியவன். நீ கிறிஸ்டியானிட்டினா நீ ஃபாலோ பண்ணுறியா? சொல்லிக்கோ பெருமையா, நான் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஃபாலோ பண்ணலை. இந்த மாதிரியான மத குருக்களும் ஃபாலோ பண்ணலை. மத குருக்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இயேசுநாதர் என்ன வழியை பின்பற்றி மக்கள்கிட்ட உபதேசங்கள் செஞ்சாரோ அந்த வழியை பின்பற்றி இவங்க உபதேசம் பண்ணுவானுங்க. இந்த கார் வேணும்னு கேட்டேன், ஹெலிகாப்டர் வேணும்னு கேட்டேன். நீ கேட்குற உனக்கு கார் வரும்னு கேட்டியே, நீ வந்து இந்த மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு கேட்டியா? அப்புறம் மக்கள் என்கிட்ட வரமாட்டானே, இதானே வியாபாரமாக அப்படிங்கிற இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இந்த கண் பார்வையை வர வைக்கிறது. ஏண்டா அதை வந்து இயேசுநாதர் செய்தார் அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்குது. அவர் யார்? இறை தூதர். நீ இறை தூதர்னு எடுத்துக்கோ, இல்லை இறைவனே. கிறிஸ்டியானிட்டி சொல்கிறது வந்து என்னென்னா அவர் இறைவன், பிதா சுதன் பரிசுத்த ஆவினா அதெல்லாம் ஒன்று அப்படிங்கிறது அவங்களோட கான்செப்ட். அப்போ இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, அவர் ஒரு இறைவனுடைய ஒரு அம்சமாக இருந்துட்டு அதை செய்கிறார். இவனுங்களும் அதை பண்ணுறானுங்க அப்படின்னா அப்போ இவங்களும் இறைவனோட அம்சமா? இந்த கேள்வி வருது இல்லை? அப்போ இந்த கேள்வியை நாங்கள் கேட்குறது, நம்ம நீ வேறு மதத்தவன் அப்படிங்கிற நீ கேட்டுருக்கணும்ல, நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? இது என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நம்ம மதத்தை பற்றி நம்மளே எப்படி பண்ணால் எப்படிப்பா அப்படிங்கிற இதுதான் தப்பு. இப்போ நீ அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து தமிழர்களை நீங்கள் பாராட்டி தானே ஆகணும். கண்டிப்பாக. ஏன்னா இங்கே வள்ளலார் யார்? அவர் மதத்தை கேள்வி கேட்டவர், சேர்ந்தவர். மதத்தை கேள்வி கேட்டவர் அவர். நீங்கள் கேள்வி கேட்காம இருந்தவர்கள்லாம் வேற, கேள்வி கேட்டவர்களையும் நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம்ல. அந்த பக்குவம். வைகுண்டர், ஐயா வைகுண்டர், இவங்கள நீங்கள் பல உதாரணங்கள் காட்டலாம். இன்னும் நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க.
இப்போ சிவவாக்கியார் என்னங்க, சிவவாக்கியாரை தான் விட்டு விளாச சொன்னார். ஏன்டா கல் எப்படிடா நீ கல்லை சுற்றி மந்திரம் பண்ண எப்படா பேசும், அது உடம்புக்குள்ள நாதன் உள்ளிருக்கையில் நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில்னு பாடுறாருல. அப்போ அந்த கேள்வி கேட்கக்கூடிய தன்மை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கேள்வியை இயேசுநாதர் இருந்த காலகட்டத்திலேயே மற்றவன் கேட்டிருந்தானா இயேசுநாதர் சிலுவையில் ஏற்றப்பட்டிருப்பாரா? கேட்டதால தான் போட்டாங்க. அவர் கேட்டாரு, மற்றவனும் கேட்டிருந்தானா இயேசுநாதர் சிலுவையில் ஏற்றப்பட்டிருப்பாரா அவருக்கு? அப்போ அதான் இங்கே பிரச்சனை. கேள்வி கேளுங்க. இந்த கார் வருது வந்துச்சு போச்சுன்னா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பணம் நீ வந்து காசு கொடுத்தீங்கன்னா உனக்கு சாவி தருவேன், எப்படி நீ கொடுப்ப? இன்னொன்று பிரச்சனை இதெல்லாம் சொல்லிடுறேன் மறக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா லாங்காக போயிடக்கூடாதுன்னு. இது ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ணி ஜபம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 10,000 ரூபா ஸ்பெஷல் ஜபம், ஓகேவா? அதே மாதிரி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளெஸிங் ப்ரேயர்னு ஒன்று பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு என்னை வந்து பிளஸ் பண்ணோன்னா அதுக்கு ஒரு தனி அமௌண்ட்டு. இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸருக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு புரியலங்க. அப்புறம் இன்னொரு பண்ணுறாங்க, அமலாபால் கிறிஸ்டியன் டிஸ்கோ கிளப்னு ஒருத்தர் நடத்திட்டு இருக்காரு, சரிங்களா? அது யாருன்னு சொல்லிட்டு அவர் பேரை கூட எனக்கு சொல்ல வரும்ல, ஏன்னா அவர் பண்ணுறது சரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எல்லாமே எழுதியிருக்கு. இவன் வந்து கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் இந்த பாஷா டப்ளின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய கிளப்ஸுங்க, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நடத்திட்டு இருக்காரு. இதில் எந்த அளவுக்கு ஒரு அந்த மாடர்னைசேஷன் உள்ளே கொண்டு வரேன், அதற்குள்ள விஷத்தை கலக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பாருங்களேன். அண்ட் என்னென்ன இப்படி வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க, தலை வலிக்குது எனக்கு. இல்லை அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் கேளிக்கையும் கிண்டல் அதாவது ஒரு மாதிரி விளையாண்டுக்கிட்டு இதில் இறைவனை நீங்கள் தேட முடியாது. நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் தான் நீங்கள் இறைவனை தேடணும். இறைவனை தேடுறது அப்படின்னா வந்து நீங்கள் வாட்டு சும்மா ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சும்மா இல்லை நீங்கள் அல்லேலூயா அப்படின்ட்டோம்னா இறைவன் வந்துடுவார் நீ நம்புன அப்படின்னா ஒரு பயிலும் வரமாட்டான். செயல் நீ வந்து நல்லது பண்ணு, 4 பேருக்கு நல்லது பண்ணி நீ பொருளிட்டு நல்ல விதத்தில் பொருளிட்டு அந்த பொருளை வந்து அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடு. உன் முதல்ல நீ உன் குடும்பத்தை கவனி. உன் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்களான்னு பாரு. அவங்களோட சந்தோஷத்துக்கு என்ன காரணமாக இருக்குது? பொருள் மூலியமாக எந்த சந்தோஷமும் வராது. இது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அந்த உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பொருள் ஆசை இப்போ இந்த பண ஆசை இவைகள் இல்லாத ஒரு சிந்தனை, சமூக சிந்தனை, அடுத்த மக்கள் மீது அக்கறைப்படக்கூடிய ஒரு சிந்தனை, இந்த சிந்தனையை அந்த கருணைங்கிறது அதான் கருணை. ஆக்சுவலாக அதுதான் கிருபைன்னு நீ சொல்கிற. இறைவன் உங்ககிட்ட காட்டுற கிருபையை நீ அடுத்தவங்கிட்ட காட்டு. இந்த கிருபையும் இந்த கருணையும் நீங்கள் அடுத்தவனுக்கு காட்டு. இதெல்லாருக்கும் காட்டி ஒரு நான்லாம் பார்க்குறேன், ஒரு அம்மா வந்து சாபம் விடுறதுக்கு அது ஒரு பைபிள் வச்சுக்கிட்டு ஆண்டவரே இந்த அந்த பையனை வந்து என்னது இது அவ்வளோ கோபம் அவ்வளோ வக்கரம், இது எதுக்கு? ஏன்பா உன்னோட ஆண்டவரே சொல்ல முடியாத கொடுமைகளை அனுபவிக்கிறாரு. சிலுவை இழுத்துட்டு போக வைக்கிறாங்க, சிலுவையில் ஏற்றுறாங்க, கையில் வந்து அவ்வளோ பெரிய இதை வச்சு அடிக்கிறாங்க, தலையில் முள்ளை கவுக்குறாங்க, அதுக்கப்புறம் சவுக்கால் அடிக்கிறாங்க. இவ்வளோ அடியும் தாங்கிக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரு? என்ன செய்கிறாங்க இவங்க தெரியுறவங்க என்ன செய்கிறாங்க தெரியாங்க மன்னியுங்கிறாரு. நீ அட்லீஸ்ட் அதை கொஞ்சம் உள்வாங்கியிருக்கியா? இப்போ கடவுளோட பேரை சொல்லிக்கிட்டே கெட்ட வார்த்தை சொல்லிக்கிட்டு திட்டிகிட்டு இருக்கிற அப்படின்னா அதை வச்சு சாபம் விட்டுட்டு இருக்க அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு உளவியல்? ஸோ இந்த உளவியல் எல்லாமே இவங்களுக்கு மதம் என்பது வந்து ஒரு இறைவனை தேடக்கூடிய வழியாக பார்க்கல, அது வியாபாரமாகத்தான் பார்க்கிறார்கள். இவங்க இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரியான பாஸ்டர்ஸ் வந்து உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காசை வாங்கிட்டு இந்த எனக்கு 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா இயேசுநாதர் உன் வீட்டுக்கு வந்து கிருபை அருள்விட்டு போவார். இயேசுநாதரையுமே கொச்சப்படுத்திட்டாங்க. ஓகேவா? அவர் நல்ல மனுஷன், அவர் வாழ்ந்திருக்காரு, அவர் இறைவன், அதெல்லாம் உங்கள் நம்பிக்கை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதர், அந்த நல்ல மனிதர் மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு வாழ்ந்திருக்காரு, மக்கள் அவரை இறைவனாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய பார்வை. அப்போ அந்த பார்வையின் அடிப்படையில் அவரோட பேரையும் சேர்ந்து கொச்சப்படுத்தாமல் உன்னோட பிலீஃப் சிஸ்டத்தை சரியான பிலீஃபாக மாற்று. உன் பிலீஃப் ஆரம்பத்துலேருந்து சரியாக தான் இருக்குது, அது ஆனால் நீ நடைமுறைப்படுத்தும் போது ஆரம்பத்துலேருந்தே தப்பாகவே நடைமுறைப்படுத்துகிறாங்க. இது கூடாது. நீ எல்லா மக்களுக்கிட்டையும் அன்பை செலுத்தணும்னு சொன்ன அதே கிறிஸ்துவ கூட்டம் தான் உலகம் முழுக்க அடிமைப்படுத்துச்சு. இதை மறுக்கவே முடியாது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்தியர்கள் எத்தனை பேர் அடிமையாக்குனாங்க? இன்றைக்கி உலகம் இன்றைக்கி ஊரில் இருக்க அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க தான் நிற்பாங்க. குழப்பி விட்டு போனது ஏன்? அப்போ அவனோட ரிலீஜியன் வந்து அவனுக்கு சரியான வழிகாட்டலை காட்டாமல் போயிடுச்சா? அதெல்லாம் புக்கில் இருக்குது. அவன் அதை உணரவே இல்லை, மனுஷன் மாற்றிக்கிறான். அவன் உணரவே இல்லை. அவன் வந்து அது ஒரு அதிகாரத்திற்கான ஒரு அடையாளமாக தான் கிறிஸ்துவ மதத்தையும் அந்த சிலுவையும் அவன் அதிகாரத்திற்கான அடையாளமாக தான் பயன்படுத்தினான். அவன் ஆன்மீகத்திற்கான அடையாளமாக அவன் பயன்படுத்தலை. நீயும் அதை தான் பண்ணுற.
நீயும் அது வந்து ஒரு அடையாளமாக தான் பார்க்குற. இது இவ்வளோ கிறிஸ்துவ மக்கள் நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு வாக்கு இருக்குது, நாங்கள் வந்து சிறுபான்மை மக்களாக இருக்கோம், இந்த கட்சியில் நாங்கள் இவ்வளோ பேர். இப்போ வந்து பாதிரிமார்கள்லாம் வந்துட்டு இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க, அந்த கட்சிக்கு. இதை விட ஒரு ஒரு கேவலமான இழிவான செயல் என்ன பண்றாங்க, தப்பு அது பண்ணக்கூடாது. இது எவ்வளோ இழிவான செயல் தெரியுமா? வாக்கு செலுத்துதல்ங்கிறது என்ன? இந்த பாதிரிமார்கள்லாம் உணர்ந்து தான் இருக்கீங்களா? வாக்கு செலுத்துதல்ங்கிறது ஒரு மனுஷன் இந்த நாடு எப்படி மாறணுங்கிறத எதிர்பார்க்குறனோ அந்த மாற்றத்துக்குரியவர்கள் யாரோ அவர்களை பார்த்து தேர்ந்தெடுத்து அவரை நீங்கள் எந்த பரிசோதனை வேணாலும் செய்யுங்க. ஆனால் பரிசோதனையில் அவர் சரியான நபர் அப்படிங்கிறது தெரிந்தால் அவருக்கான உங்கள் வாக்குகளை செலுத்துங்க. நீங்கள் வந்து இந்த முறை இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க, அந்த முறை அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. நீங்கள் ஒரு ப்ரொபகண்டா பண்ணுறீங்கல்ல, உங்களுக்கு அதுக்கு அத்தாரிட்டியே இல்லை. அதுக்கான அத்தாரிட்டி இல்லை. அது தார்மீகமாக நீங்கள் செய்யக்கூடாது. அது செய்கிறது ஒரு வித பாவம். ஏன்னா நீங்கள் பாவிகளுக்கு துணை போகிறீங்க. இதில் இன்னும் கொடுமை என்னென்னா, இறைமறுப்பாளர்கள் வேற இவங்கலாம். திராவிட இயக்கங்கள்லாம் இறைமறுப்பு கொள்கையை கொண்ட இயக்கங்கள். இப்போ திராவிட மறுப்பு கொள்கைக்கு வந்து நீங்கள் இறைமறுப்பு கொள்கைக்கெலாம் வந்து நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதுங்கிறதுலாம் எந்த அடிப்படையில்னு எனக்கு புரியல. அப்போ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா, உனக்கு இவங்க நல்லவங்கன்னு பட்டுச்சுன்னா உங்களுக்கு வாக்கு செலுத்துன்னு தான் சொல்லணும். அவன் இஷ்டம். இல்லைன்னா நீங்கள் அந்த ப்ராசஸை சொல்லலாம். நீங்கள் ஒரு வாக்கு செலுத்துறதுனா எப்படி ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும், அவர் ஒரு நல்லவரா கெட்டவராங்கிறது எப்படி நீங்கள் பிரித்து பார்க்கணும், இந்த ஒரு வழிகாட்டலை கொடுத்தா அந்த பாதிரிமார்களை நம்ம வரவேற்கலாம். அது இல்லை, இந்த மாதிரி இந்த கட்சிக்கு வாக்குப்படு, அடுத்த முறை அந்த கட்சிக்கு வாக்குப்படுன்னு சொல்லிட்டு உட்காந்து அதில் கல்லா கட்டுற வேலை, அதில் ஒரு கட்சிக்கு சாதகமாக பேசுறது ஒரு வேலை, பாதிரி உடையை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு கட்சிக்குள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கிறது வேற. அசிங்கம். இந்த வேலைகள் செய்யாதீங்க. இது செய்கிறத வந்து செய்யும் பொழுது கிறிஸ்துவ மக்கள் தான் தட்டி கேட்கணும். இது வெளியிட்டு தட்டி கேட்டனா அது பிரச்சனை. நான் கேட்குறேன் ப்ரோ, அதனால தான் வந்து உட்காந்து வீடியோ இனிஷியேட் பண்ணதுக்கே ரீசன் அதனால தான். நீங்கள் இப்போ நீங்கள் என்ன, நீங்கள் வந்து கிறிஸ்தவரா, நீங்கள் கிறிஸ்தவர்னு எதை வச்சு சொல்கிறீங்க? கிறிஸ்தவர் கிடையாது அப்படின்னு கிளம்புவான் ஒரு 10 பேர். அதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு அப்படிதான் கிளம்புவான். இதுதான் இவங்களுக்கு இருக்க உளவியல். இங்கே நடக்கிறது சரி தப்பு. இப்போ நம்ம சனாதானத்தை பற்றி பேசுகிறோம். சனாதானத்தில் வந்து என்ன தப்பு இருக்குங்கிறத நம்ம தானே பேசுகிறோம். அவன் என்ன சொல்கிறான், நம்மளாம் சனாதானம் நாங்கள் கிடையாது தம்பி, சனாதானம் பிறப்பு வழியில் நீ வந்து ஏற்றத்தாழ்வு வைக்கிற, எங்களுக்கு அது கிடையாது, தமிழர்களுக்கு அது இல்லை, கரெக்டாக சொல்கிறோம்ல, அந்த ஸ்டாண்டோடு நிற்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் குடி எங்களுக்கு இருக்குது, குடி, ஆனால் அந்த குடியில் ஏற்றத்தாழ்வு கிடையாது, குடிகளுக்கும் சாதிகளுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது ரெண்டையும் வந்து பிற்காலங்களில் ஏன்னாச்சும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, தப்பு. உட்காந்து புரிதல் ஏற்படுத்துகிறோம். புரிதல் ஏற்படுறது மூலமாக எல்லா தமிழரும் சமமானவர்கள் அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறோம், உருவாக்குறோம். அதே போல் இங்கே வந்து அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்குற மாதிரி தீண்டாமல் பண்ணுற இதெல்லாம் ஆமாம் நடந்துகிட்ருக்கு, அந்த பாவ செயல்கள் நடந்துகிட்டு இருக்குது. எதனால் நடக்குது? இடையில் வந்து ஒரு 300-400 ஆண்டு காலத்தில் பொருளாதார ரீதியில் பெரிய தடுமாற்றம் சமூகங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கு. அந்த டிஸ்கிரிமினேஷன் கிரியேட் ஆகிருக்கு. அது அந்த மைண்ட் செட்டு, அந்த எண்ண ஓட்டங்கள், அது சார்ந்த விஷயங்கள் இருக்கிறான். அவன் மாறணும்னா அவங்ககிட்ட என்ன சொல்லணும்? எல்லாம் சமம்னு சொல்லணும். அந்த புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதுதான் ஒரு ஸ்டெப்பு. இதையே நீ ஏற்படுத்தலை, 10 ஸ்டெப்புக்கு தள்ளி அந்த பக்கம் போயிட்டு எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு நாங்கள் வாங்க அப்படின்னா அதுக்கான இது இல்லை. இது வேற்றுமையில் ஒற்றுமை காணுதல்ங்கிறது தான். புரியுதுங்களா? அந்த ஒரு கான்செப்டில் நம்ம பேசுகிறோம்ல. இது மாதிரி உங்களுடைய கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? கிறிஸ்டியானிட்டிலும் சாதி பிரச்சனை எல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ரோமன் கேத்தலிக்ஸ்லாம் நிறைய தனி சர்ச் வச்சுருக்காங்க, அந்த ஜாதிக்கு இந்த சர்ச் அதான் இருக்குது. இங்கே நிறைய இருக்குது, பிரச்சனை இருக்குது. அதே போல் இங்கே இருக்கிற சிலர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் உள்வாங்க மாட்டேங்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு தேர் இழுக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை கொடிமரமாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே உள்ள கிறிஸ்துவ மதம் உள்ள வருது பார்த்தீங்களா? இந்தியாவுக்குள்ளே வரும் பொழுது ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குது, ஆல்ரெடி இன்னொரு பிலீஃப் சிஸ்டம் வருது. இந்த 2 பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ள எமர்ஜ் பண்றப்ப அந்த 2 பேரும் ஒரு காமன் கிரவுண்ட் இருக்கும்ல, அந்த காமன் கிரவுண்டில் கொண்டு வந்து அவங்க பரப்புறாங்க. ரெண்டாவது, எல்லா கிறிஸ்தவ பாதிரிமார்களும் இங்கே மதம் பரப்பியவர்கள் தமிழ் மொழிக்கு தான் முக்கியத்துவத்தை அதிகமாக கொடுத்தார்கள். தமிழ் மொழியை தான் முதன்மைப்படி, ஏன்னா தமிழ் மொழியில் தான் இந்த மதத்தை கொண்டு போய் நம்ம சேர்க்க முடியும். அப்போ தான் இந்த மக்களுக்கு தெளிவாக அந்த மதம் புரியுங்கிறது. இதில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேறுபட்டு இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னா அவரோட அடையாளம் என்ன? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். இல்லை, எனக்கு புரியல எதை நீங்கள் நினச்சி கேட்குறீங்க. ஒருத்தர் கிறிஸ்தவர்னு எதை வச்சு டக்குன்னு அவர் கிறிஸ்டின் அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க? இப்போது முஸ்லீம்ஸ்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஹிந்துஸ்னா கூட பொட்டுலாம் நீங்கள் பேரை கட்டாவே தெரிஞ்சிடும். ஏன் பேரை கட்டா தெரியுது? ஏன்னா அது ஒரு அடையாளமாக வச்சுருக்காங்க. வேறு மொழியில் தான் பேர் வைக்கிறீங்க. சரி, இல்லை பைபிள் பேர் வைப்பாங்க, வெஸ்டர்ன் பேர் வைப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம சொல்கிறோம், ஆனால் அட் த சேம் டைம் நம்மளும் இன்னொன்று சொல்கிறோம். இங்கே தமிழ் மக்களுமே வெவ்வேறு சமஸ்கிருத பேர்களை வைக்கிறாங்க. இதுவும் தப்புங்கிறோம், நம்ம அதுவும் தப்புங்கிறோம். இது ஒரு திணிப்பு, அதுவும் ஒரு திணிப்பு. தமிழில் நல்ல மொழியில் நீ வந்து என்ன வேறு எத்தனையோ பேர் வைக்கலாம் தமிழ் மொழியில். ஆனால் அது மாதிரி யாராவது வைக்கிறாங்களா? ஒரு காலத்தில் வச்சுட்டு இருந்தாங்க. இருதயராஜ், ஆரோக்கியராஜ், இந்த மாதிரிலாம் கிறிஸ்தவ பேர்கள், ஒரு ஜென்ரிக்கான கிறிஸ்தவ பேர்கள் நிறைய இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து
வாயிலே நுழையில மாட்டேங்குதுங்க கிறிஸ்டின் பேர்லாம். என்னென்னமோ லட்டின்குள்ளெல்லாம் பூந்து எங்கெங்கேயோ பூந்து பைபிள்லேருந்து முன்னாடி எடுப்பாங்க. அதுவும் ஆரம்பத்தில் தமிழாக்க பைபிள்லேருந்து எடுப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தா பேர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழாக்க பைபிள்லேருந்து, தமிழாக்க பைபிள்லேருந்து அங்கே தமிழாக்க பேர்கள் இருக்கும் நிறையா. அந்த தமிழாக்க பேர்கள் எடுத்து இப்போ யாகாப்புன்னு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறலாம் தமிழாக்கத்துலேருந்து எடுத்து பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது வேற. சரி, அது தமிழாக்கம், அது தப்பு இல்லை. அப்படி யாரும் வைக்கிறது இல்லை. இப்போ டெசோசா, பசூசா, கிசூசா அப்படின்னா பிரசூகான்லாம் வைக்கிறாங்க. டேவிட் அட்டன்பரோ, கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படி போடுறாங்க எல்லாருமே. ஏன்? இதுதான் வெஸ்டர்னைசேஷன். உன் பேரை பார்க்கும்போது நீ தமிழனாவே தெரிய மாட்டேங்கிற. இங்கே பேரில் அழிச்சு விட்டான். இது இவங்களும் மாறணும். அதே சமயம் இந்த பக்கம் குழந்தை பிறந்த உடனே டக்குன்னு எடுத்து கொண்டு போயிட்டு ஜாதகம்னு ஒன்று எழுதிட்டு அந்த ஜாதகத்தில் இதுக்கு இந்த குழந்தைக்கு எந்த பேர் வச்சா நல்லா வரும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரிக்காக ஒரு இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி பேர் வச்சுருக்க பேர் அதை சொல்லுவாங்க. எப்படா நல்லா வரும்? ஆல்ரெடி அங்கே 1 கோடி பேர் இருக்கான். ஒரே கிளாஸ்ல 10 பேர் இருப்பான். ஏன்னா ஒரே ஜோசியக்காரன் போனா ஒரே பேர் தான் வரும். இதுதான் வேணும். பேர் அப்பே ஆத்தா வைக்கணும். ஜோசியக்காரன் வச்சா ஜோசியக்காரன்ட்ட கொண்டு போய் இந்த முட்டாப்பையில வைக்கிறாங்க. ஹிந்துஸ்ல சான்ஸ்கிரிட் ஆயிடுச்சு, முஸ்லிம்ஸ்லயும் நீங்க சொல்ற மாதிரி வைக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸ்லயும் நீங்க சொல்ற மாதிரி. அதுதான் நான் சொல்றேன். இந்த முறை வந்து என்ன ஆகுனா, நம்ம அந்த மொழியும் இழக்கிறோம், நம்மளோட உண்மையான அடையாளத்தையும் இழக்கிறோம். நான் இப்போவும் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இங்கேருந்து ஏதாவது பிரச்சனை வந்து ஏதோ ஒரு காரணத்தில் நீங்கள் பாகிஸ்தானுக்கு போனீர்கள் என்றால் அவன் முஸ்லீமாக உங்களை பார்க்க மாட்டான். நீங்கள் முஸ்லீம் தான், ஆனால் அவன் என்னவா பார்ப்பான்னா அவனை வேறு ஏதோ ஊருக்காரன் தான் பார்ப்பான், தமிழன் அப்படி தான் பார்ப்பான். இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இனம் மாறாது. அதனால் நம்ம உங்களோட அடையாளத்தில் நீங்கள் வந்து உங்கள் ஒவ்வொரு மதத்திலும் ஒரு விதி இருக்குல்ல, அந்த விதியின் அடிப்படையில் வைங்க. நீ வேற ஒரு மதத்தோட பேரை வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தமிழ் மொழியிலே எனக்கு தெரிஞ்ச இஸ்லாமியர்லாம் மனைவி முஸ்தபா அவங்களாம் பேருக்குலாம் மலர் இந்த மாதிரிலாம் பேர் வச்சுருக்காங்க பொண்ணுங்களுக்கு. அப்போ அவங்க இஸ்லாமியர்கள் தான். ஏன் மனுஷபுத்திரன் வச்சிருக்காரு, அதெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்களே? அதுதான் மனுஷபுத்திரன் வச்சிருக்காரு. நான் அது வந்து நம்ம அது சான்ஸ்கிரிட் பேர், அது நம்ம எப்படி சொல்ல முடியும்? புத்திரன்கிறது புத்திரன். அதுக்கெல்லாம் அது கொஞ்சம் நாள் அறிவு இருந்துச்சுன்னா தமிழாக்கம் பேர் எது, சான்ஸ்கிரிட்டாக்க பேர் எதுன்னு யோசிச்சிருக்கணும். தேவையில்லாமல் இழுத்து விட்டவர் ஒரு பக்கம் இழுத்து சண்டை போட்டுக்கிட்டு நாங்கள் தான் சண்டை போடுவோம்ட்டு கடைசியில் போய் சான்ஸ்கிரிட்லேயே பேர் வைக்கிறது. இது என்னது? அதான் நான் சொல்கிறேன், மனுஷபுத்திரன்கிறது தமிழ் பேர் கிடையாது. இதுக்கு வந்து பருத்தி மூட்டை கூட அது அப்போ இப்படி சுற்றி திரும்ப ஒரு இண்டோ ஐரோப்பிய மொழியில தான் நீ பேர் வைப்பேனா? இது அவ்வளோ யோசிக்காத ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் இதை யோசிப்பாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லும் ப்ரோ, நான் புலம்பி தீத்துறேன் சரியா. வீடியோ முடியறதுக்கு முன்னாடி கன்னியாகுமரிக்கு போனாங்க. எல்லா இடத்துலையுமே டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, எல்லா ஊருக்கான நல்லவன் கேட்டவன் இருக்காங்க, கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க பார்க்குறவங்க. கன்னியாகுமரிக்கு நான் போனேன், அவங்க ரூம் எடுத்து நான் தங்கியிருக்கேன். என்கிட்ட வந்து விசாரிக்கிறாரு. அது சில பேர் சொல்லுவாங்களே தோளில் கை போட்டு தடவனா அப்படிங்கிற மாதிரி. இவர் வந்து வேற மாதிரி, உன் பேர் என்ன, எதுக்கு கேட்குறீங்க, இல்லை நீங்கள் இல்லை நீங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா அது எப்படி, அது அப்படின்னா இப்படின்னு சொல்லுங்கள், இப்படின்னா எப்படின்னு சொல்லுங்கன்னா தெளிவாக இல்லை. அது வந்து சரி அவர் என்னன்னு கேட்குறாரு புரிஞ்சு. வெளிப்படையா நீங்கள் நாடாரா இருந்து கிறிஸ்டின் கன்வெர்ட் ஆனீங்களா, நீங்கள் கோனாரா இருந்து கிறிஸ்டின் கன்வெர்ட்? அது ரெண்டாவதுங்க, நீங்கள் கிறிஸ்டியனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் கேட்குறாரு. நான் என்ன வேணுட்டு என் பேர் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தண்ணி கேன் வாங்க போனேன் என்கிட்ட, உனக்கு என்ன அவ்வளோ விசாரணை தெரியாதா? ராஜராஜ சோழன் கிறிஸ்தவர் தானே, அப்படி உருட்டிட்டு இருக்காங்க. டே திருவள்ளுவர் கிறிஸ்டினு, ராஜராஜ சோழன் கிறிஸ்டினு, இது என்ன உளவியல்? இல்லை இது என்னன்னா திருநெல்வேலி அப்புறம் தூத்துக்குடி கன்னியாகுமரியில். நான் கோச்சுக்காரிங்க, எங்களோட சொந்த ஊர் தூத்துக்குடி தான். ஆனால் நான் போய் பார்த்தேன், சென்னையிலே பிறந்து வரணும்னா ரொம்ப அப்படியே போனால் நீங்கள் மாற்று மதத்தினராக இருந்துட்டு கிறிஸ்டியனா இல்லை அப்படின்னா வேற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற பெரும்பான்மையான ஆட்கள் அங்கே இருக்காங்க. அது ரொம்ப தப்பு. அது கூட ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். நான் ஒன்றும் சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய பெரும் குற்றச்சாட்டு என்ன, எல்லாரும் சொல்றக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன, மற்றவங்கள மதத்தை சைத்தான்னு சொல்றாங்க. அதுதானே மதம் மாத்துறதுக்கு முயற்சி, மதம் மாத்துறதுக்கு இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஏன் கம்மியாச்சு? கலாய்க்கிறாங்க அப்படிங்கிற கலாய்க்கிறாங்க. மோடிஜிலாம் காரணம் கிடையாதுங்க, விட்டு அடிமட்டம் வரைக்கும் இறங்கி போய் அலாசுறாங்க. அதனால இப்போ கொஞ்சம் நிப்பாட்டிருக்கீங்க. முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். இப்போ ஒன்று வந்து மோடி ரூலு, அதுக்கான இந்த என்ஜிஓஸ் எல்லாத்தையும் பயங்கரமாக லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு சம்பளம் கொடுத்து தான் அனுப்பிட்டு இருப்பாங்க முன்னாடி ஒவ்வொருத்தங்களும். இன்னும் இருக்குது, இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. இது தவறு. சில விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு நம்பிக்கை, நீங்கள் ஒரு நம்பிக்கையை இது பண்ணுறீங்க. அந்த நம்பிக்கையை வந்து அவங்களாம் நாடி வருவாங்க. நாடி வர்றதுக்கு அளவுக்கு கூட உங்கள் சாமிக்கு சக்தி கிடையாதா? இதுதான் கேள்வி. இப்போ ஏசுநாதர் வந்து இவங்கெல்லாம் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாறணும்னு நினைக்கிறாரு, அவரால் இங்கே வர வைக்க முடியாதா? வர வைக்க முடியுங்களா? அப்போ நீ எதுக்கு ஆடிக்கிட்டு அழிகிற? நீ வாட்டு உன் வேலையை பண்ணு. நீ என்ன, நான் என்ன கேட்குறேன்னா, நீ ஒழுங்காக கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறியா? நீ அதை சரி செய்.
நம்ம சரி ஓகே நம்ம போய் அடுத்த ஒரு 4 பேரை கிறிஸ்டியானிட்டிக்கு உள்ளே கூப்பிட்றோம், அது ஓகே. நம்ம ஒரு சரியான கிறிஸ்தவரான எல்லாரும் தாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்க. இல்லை நான் அப்படி பண்ணல, இல்லைனா நானும் லீபாய் மாதிரி ஃபுல்லாகவே லைஃப் டெடிகேட் பண்ணி இறங்கியிருப்பேன். நம்ம முதல்ல ஒழுங்காகிட்டு அதை பண்ண ஒழுங்கானாவே போதுங்க. உங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்திட்டீங்கன்னா உங்களை பார்த்து 10 பேர் வருவாங்கிறேன் நான். நீங்கள் யாருக்கும் ப்ரீச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு சரியான நபராக பரவாயில்ல கிறிஸ்டியன்ஸ்லாம் இவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்கன்னு அக்கம் பக்கத்தில் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். நீங்கள் ஒரு நல்ல மனிதராக வாழ்கிறீங்க, ஒரு நல்லது செய்கிறீங்க, யாருக்கும் தீங்கு செய்யலை, ஒரு உத்தமராக வாழ்கிறீங்க, சுற்றி இருக்கவன் பார்த்தாவே அவங்களுக்கு தானாகவே உங்க மேலே மதிப்பு வரும், இன்ஃப்ளூயன்ஸ் வரும். பரவாயில்ல, ஓ இவர் எதனால் இப்படி இருக்கார், ஒரு கிறிஸ்தவராக இருக்கனால தான் ஒரு நல்லவராக இருக்கார் மாறி போயிடும். அது மாதிரி நீங்கள் நல்லது செய்யுங்க, இதுதான் ஒரு சரியான இறை தேடல். ஆனால் இந்த காசு ஒன்று சொல்கிறேன், எந்த மதத்திலும் நான் இறைவனோட டைரக்ட் கனெக்ஷன் கொடுக்குறேன், உங்களுக்கு மெய் ஞானத்தை காட்டுறேன், மயிர் ஞானத்தை காட்டுறேன், காசு கொடுன்னு வைங்க. இது வரைக்கும் சொல்கிறது வரைக்கும் விட்டுருங்க. ஏன்னா அது ஒரு அர்ப்பணிப்போடு சொல்கிறவனும் இருக்கான். ஆனால் காசு கொடுன்னு ஒரு இடத்துல ஒருத்தன் நிற்கிறான்னு வைங்களேன், காசு கொடுத்தா நான் செய்வேங்கிறான்ல, அவன் இறைவனுக்கு தூரத்தில் இருப்பவன், சாத்தானுக்கு நெருக்கத்தில் இருப்பவனுங்கிறத உணருங்க. காசு ஒருத்தன் கேட்குறான்னாவா அவன் இறைவனுக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் அப்பால போல் சாத்தானே, அவ்வளோதான். அந்த கான்செப்டில் தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த ஒரு குட்டி பாஸ்டர் ஒரு சின்ன பையனை இறக்கி விட்டுருந்தாங்க. சரி அவரை பற்றி பேசலாம் பார்த்தா டக்குன்னு எவனோ ஒருத்தன் நான் தான் சிவன் உட்காந்துட்டு நிற்கிறான் ப்ரோ, பார்த்தீங்களா? அகோரி அவன் ஏதோ டிக்டாக் பண்ணிட்டு இருந்தவன். நீ டிக்டாக்ல பாடிக்கிட்டு இருந்த பைபிள் தானே? இல்லை ப்ரோ நீங்கள் உத்து பாருங்க, நான் அகோரியா மாறிட்டேன். நீ அகோரின்னு எப்படி நம்புவேன்? நான் பணம் திங்கிறேன். அடப்பாவி டேய், யாரோ உங்களுக்கு இதெல்லாம் முதல்ல சொல்லி கொடுத்தது? அது அகோரிகளுடைய அவங்க நம்பிக்கை. இன்ஃபேக்ட் அதை தமிழர்களே ஏற்றுக்கல. அகோரி சைவ மதத்திற்கும் சைவ மதம் இவர்களுக்குள்ள எதிர்த்து சண்டை போட்டிருக்கு. வரலாறுல நம்ம குறிப்பு இருக்கு. சைவ சித்தாந்தவாதிகள் இந்த அகோரிகளை விரட்டி விட்டுருக்காங்க. இவ்வளோ குறிப்புகள் நமக்கு இருக்குது. அகோரிகளோட வழிபாட்டுக்கும் சைவ மதத்திற்கும் தொடர்பே கிடையாது. ஓகேவா? அவங்க அதுக்கு வேறு ஃபிலாசபி, அது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே போவோம்னா அது ஒரு தவறான ஒரு வழிகாட்டலால் உருவாக்கப்பட்ட ஒரு தவறான மார்க்கம் தான் அகோரிகள் வழிபாடு. அது ஒரு அந்த மண்ட மூல கோளாறானவன் பண்ணுற வேலை. மனித சமூகம் அது ஒருபோதும் அது இறை தேடிய இதோ இல்லை. அது நீ வேற இந்த மதம் அந்த மதத்தோட அடையாளம் அதெல்லாம் கிடையாது. மனித பிணங்களை சாப்பிட்றது, இந்த பிணங்களோட போய் அவன் தான் பேசிக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். பெண் உடல் பிணங்களோட உடல் உறவு வச்சேன், மெக்ரோஃபீல் எல்லாம் பண்ணிருக்கான் அவன். அடப்பாவி, அவனே சொல்லியிருக்கான் போல. இதெல்லாமே அஃபென்ஸ்டா. இது என்றைக்குமே இது அஃபென்ஸு. அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சைவ சித்தாந்தவாதிகள் இவங்க சிம்பிளாக சொல்லவா, பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். யார் அவங்க? இவங்க தான். அது இவங்க இந்த அகோரிகளை தான் பூச்சாண்டி. இவங்ககிட்ட பிடிச்சி கொடுத்து, ஏன்னா இவங்க புள்ள பிடிப்பாங்க, புள்ளையை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, பெடோஃபைல்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. இதுக்குள்ளே ஏமாத்துக்கு இவங்களுக்கு இறை தேடல் கிடையாது. அதனால் அகோரிகள் அப்படிங்கிறவொடனே உடனே அவங்க ஏதோ எல்லாத்தையும் துறந்த நிலை. துறவிகள் வேறு, அகோரிகள் வேறு. துறவிகள் வேறு, அகோரிகள் வேறு. இவங்க சிவனுடைய பேரை சொல்லிக்கிட்டு அதாவது எவன் ஒருவன் சிவனை அழிக்கும் கடவுள்னு சொன்னானோ அந்த பொய்யை எந்த முட்டாள் நம்பினானோ அந்த முட்டாள்களுடைய பாதை தான் அகோரி பாதை. சிவன் அழிக்கும் கடவுளே கிடையாது. சிவனை அழிக்கும் கடவுள்னு சொன்னதே ஒரு காழ்ப்புணர்ச்சி கூற்று. சிவன் படைப்பு தத்துவமாக இருக்கக்கூடிய லிங்கம் மற்றும் யோனி. இதுதான் தென் இந்தியாவில், தென்னாடுகளில், தமிழ்நாட்டிலலாம் சிவன் என்பவர் லிங்க வழிபாடு தான். சிவனுக்கு உருவம் வச்சு வழிபட மாட்டோம், லிங்க வழிபாடு தான். ஸோ லிங்க வழிபாடுங்கிறது என்னென்னா அது முழுக்க படைப்பு தத்துவம், ஒரு உயிர் உருவாக்க தத்துவம். படைக்கக்கூடிய கடவுளாகவும் படைப்பு தத்துவ கடவுளாகவும் தான் சிவன் என்பவர் கிரியேட்டர் காடுங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். ஆனால் இந்த கிரியேட்டர் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பொறுத்துறது இல்லை. இந்த கிரியேஷன் தான் கடவுள். அந்த கடவுளுடைய அம்சமாக சிவன் முதல் சித்தராக போகிறார் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதான் நம்பிக்கை. சிவன் முதல் மெய்ஞானம் அடைந்த மனிதன். சரியா? இதுதான் நம்பிக்கை. இந்த அடிப்படையில் சிவன் தான் முதல் பாத் ஃபைண்டர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வழியை கண்டுபிடித்தார். மனித இனத்திற்கு ஒரு வழி, இப்படி ஒரு பாதை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி முதல்ல அதை அட்டைன் பண்ணது சிவன் தான். ஸோ அந்த ஹையர் கான்சியஸ்னஸை அச்சீவ் பண்ணது சிவன். ஸோ இந்த அடிப்படையில் மட்டும்தான் சிவனை இவங்க கடவுள் அப்படிங்கிற அந்த கடவுள்னாவே அதுதாங்க, கடவுள் தான். உங்களை நீங்களே உணர்தல் தான் கடவுள். இந்த கான்செப்ட் தான் இங்கே இருக்கிற மதம். இதுக்கும் சனாதானத்துக்கும் இதெல்லாம் சம்மந்தம் கிடையாது. ஆனால் நடுவில் வெளியிலேருந்து வந்த ஒரு குரூப் என்ன பண்ணுதுன்னா சிவன் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு இவங்க இங்கே சிவனுக்கு தான் இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னோடனே காழ்ப்புணர்ச்சி கொண்டு சிவனை அழிக்கும் கடவுள் அப்படிங்கிற மாதிரி போட்டு அவங்க ஒரு புதுசாக ஒரு கடவுள் உருவாக்கி படைக்கும் கடவுள்னு மாற்றி, அந்த படைக்கும் கடவுள் யாருன்னா பிரம்மன் அப்படின்னு சொல்லி அதே வார்த்தையில் உருவாக்கிடுறாங்க. ஓகேவா?
ஸோ இந்த படைக்கும் கடவுளுங்கிற கான்செப்டோ அழிக்கும் கடவுளுங்கிற கான்செப்டோ தமிழர்கள்ட்ட கிடையாது. இந்த படைப்பு இதுக்கு இந்த அழிவு இது எல்லாமே அந்த இயற்கையாக நடப்பது, இது அனைத்தும் இறைவனுடைய அம்சம் தான். அதனால தான் சிவனே தான் யமன். யமனும் சிவனும் வேறு வேறு இல்லை. சிவன் தான் யமன், யமன் தான் சிவன். அதனால தான் ஆக்கமும் அழிவும் இரண்டும் இங்யாங் தியரிலாம் சொல்கிறீங்க, அந்த கான்செப்டுக்குள்ளே தான் இது எல்லாமே பொருந்தது. சிவனுக்கு பார்த்தீங்கன்னா வாகனம் என்ன, வெள்ளை காளையா, யமனுக்கு வாகனம் என்ன, கருப்பு எருமையா. அப்படியே சிவனுக்கும் யமனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது, எல்லாம் ஒரே அப்படியே கான்ட்ராஸ்டாக ஒரே ஆள் தான், ஒரே இதை டுவாலிட்டி கான்செப்டில் வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் தான், இதை நம்ம டீப்பாக போவோம். ஆனால் இந்த தத்துவம் தான் இதில் இவர் அழிவு கடவுள்னு சொல்லிட்டு இந்த அழிவோடு அசோசியேட் பண்ண தப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுற குரூப் தான். அது ஒரு மூடநம்பிக்கை கூட்டம் தான். அது ஒரு மூடநம்பிக்கை கூட்டம். அந்த மூடநம்பிக்கை கூட்டம் தான் அகோரிகள். ஸோ அகோரிகளுக்கு ஏதோ சக்தி இருக்குது, அது இருக்குது. பாலாலாம் போயிட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இது சொல்லிட்டு இருந்தார்ல, அகோரி வந்து இது கொடுத்தான் அதுன்ட்டு. இதெல்லாம் வந்து முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை நீங்கள் வந்து நியாயப்படுத்தக்கூடாது மதத்தின் பேரில். இறை தேடல் அப்படிங்கிறது, இப்போ சித்தர்கள் எவனா அகோரியா இருந்தானா? இந்த சித்தர் அகோரிங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க மருந்து கண்டுபிடிப்பாங்க, நிறைய போஷன். உயிர்களை வாழ வைப்பதுக்கும் அடுத்தவங்க வசதியாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்ன வழியோ அதை ஒருத்தன் உருவாக்கி கொடுக்குறவன் தான் சித்தனாக மாறியிருக்கான். அது மக்களுக்கு இவனால் நன்மை தான் வரணும், மக்களுக்கு தீமை வரக்கூடாது. அவன் கிடைப்பதை உண்பான், பிச்சாண்டியாக வாழ்வான். ஏன் பிச்சாண்டியாக வாழ்கிற சிவனையும் பிச்சாண்டியான்னு தான் சொல்லுவாங்க. அது ரீசன் என்னென்னா, இந்த பொசஷன் அப்படிங்கிற உனக்குன்னு சொந்தமாக ஒன்று இருக்குங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் போகிறவனுக்கு தான் ஒரு மெய்ஞானம் வந்து அடைய முடியும். இப்போ இவங்களுக்குலாம் வந்து அந்த உணர்வு ஏதாவது இருக்குதா? இதை தான் புத்தரும் சொல்கிறார், ஆசையை திறக்கணும் அப்படிங்கிறாரு. அவரும் அதுதான், அவரும் கிட்டத்தட்ட ஓட்டாண்டி தான். அவரும் பிச்சையை எடுத்துகிட்டு தான் ஒவ்வொரு இடமா போகிறாரு, சாப்பாடு கொடுக்குறாங்க, அதை தான் சாப்பிட்றாரு. போகிற இடம்லாம் மக்கள் எப்படியும் கொடுத்துட்றாங்க, சாப்பாடு கிடைச்சிருது, உணவு அப்படின்னா இயற்கை கொடுக்குதுல்ல. அவ்வளோதான். போகிறோம், ஒரு மரத்துலேருந்து காய்கறி எடுக்கிறோம், கிடைக்கிது, சாப்பிட்றோம், போதும் அப்படிங்கிற ஒரு போதுங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்தில் இருக்கும்பொழுது தான் உங்களுக்கு மெய்ஞானத்தை நோக்கியான ஒரு உண்மையான பார்வை வரும். இப்போ அகோரியா உட்காந்துட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் கார் வாங்கிடுவான், காரகோரி ஏதோ ஒன்று வரும் ஆகுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஃப்ளைட் வாங்குவான். ஏன் அப்படின்னா அவன் சொல்கிறான் வந்து இவன் செத்துருவான், இவன் செஞ்சிருவான். இப்படிலாம் நாளைக்கே ஒருத்தன் உன்னை பார்க்க வந்தேன் கத்தி எடுத்து உன் வாயிலே குத்துறான்னு நீ செத்துருவேன். உன்னால் கணிக்க முடியாது. நீ கணிக்க முடியாதுன்னு சொல்லி நான் இன்றைக்கி இறங்குறேன், கணிக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. இறப்பு பிறப்பு இதெல்லாம் வந்து நீ வந்து யாராவது தீர்மானிக்க முடியும் அப்படின்னா நீ நினச்சின்னா உன்னை விட ஒரு முட்டாள் உலகத்தில் யாரும் எல்லாம் போய் ஏதாவது உங்களை கடிச்சு வச்சிருப்போம். அது வந்து நம்ம தள்ளியே இருந்து இந்த கருத்தை சொல்லிடுவோம். காட் வேக்சினேட்டட் ஃபார் ரேபிஸ். ரேபிஸ் நாய் தானுங்க திங்கும் பணத்தை, மனுஷன் திம்பானா? மனிதன் திம்பானா? இது எப்படி வந்து உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை உட்காந்து எப்படி வியூ பார்க்குறீங்க? அவன் ஒரு போர்ஜரி ஆளுன்னு தெரியலையா? இந்த வேலையை நீங்கள் பண்ணாதீங்க. உங்களோட மதங்களுக்குள்ளே இந்த மாதிரியான கயவர்களை உள்ள விட்டு உன் மதத்தையும் கொச்சைப்படுத்திட்டு போயிடுவான். இவ்வளோதான் நடக்கும். இங்கே சைவ சித்தாந்திகள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க எத்தனையோ விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவோ மெய்ஞானத்தை பற்றியான சித்தர்கள் வாழ்ந்த பூமியில் இந்த மாதிரி ஏமாத்துக்காரன் வந்துட்டு காளி வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சராக இருந்தாங்க, அவங்கள மாதிரி அழகான பெண்ணை நான் பார்த்ததே இல்லை, எனக்கு காஜி பிடிச்சி அலையுது அந்த நாய். அதை உட்காந்துட்டு என்னமோ அவன் ஆன்மீக மயிராண்டி பேசிகிட்டு இருக்கீங்களே. இதுதான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஆளுகளை நம்ம சமூகம் என்பது வெறுக்கணும், ஒதுக்கணும். இப்படி ஒருத்தன் உருவாயிருக்கானா அவன்லாம் அஞ்சணும். என்னடா அது நம்ம இப்படி ஏமாத்துறமே, நம்மளை மக்கள் நினச்சா கல்லெடுத்து அடிப்பாங்களே, ரோட்டில் பார்க்கும்போதெல்லாம் கல்லெடுத்து அடிப்பாங்களே, நம்ம ரோட்டில் எங்கேயாவது வண்டி கிண்டியே போகும்போது பிடிச்சி நிப்பாட்டி பொழின்னு அப்புவாங்களே, உனக்கு தான் வலிக்கக்கூடாதுல்ல, நீ கடவுள் அம்சமாயிட்டில்ல, கடவுள் அம்சமாயிட்டப்பா, உன்னை அடித்தா வலிக்காதா உனக்கு? சப்புன்னு அடிச்சோம்னா உனக்கு தான் வலிக்காதே ராஜா. யாருக்கெல்லாம் கடவுள் எதுவும் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க அவங்ககிட்ட போய் நாலு சாத்துங்க. ஏன்னா அவர் தான், ஆமாம் அவர் தானே கடவுள். பப்ளிக் எக்ஸாமில் மார்க் கம்மியாகுதா, ஃபெயில் ஆகிட்டிங்களா, ஒன்றும் கவலை விடுங்க, ஒரு 2 செருப்பு எடுத்துக்கோங்க, வாங்க. இவன் உட்காந்துருப்பேன், ஏன்டா எனக்கு மார்க் வரல, மார்க் ஏன் நீ போடலை, நீ நான் போடல, நீ தானே கடவுள்னு சொன்னேன், இந்த வாங்கு போட்டு நல்ல மண்டை மண்டியாக தட்டுங்க அவனை. இது மாதிரி தட்டுங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சா, இருக்கவே இருக்கான்னு இந்த பைத்தியக்கார பையன், இவனை போய் அடிங்க. ஏன்டா பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு, ஏன்டா நஷ்டம், திருமண வாழ்வியல் பிரச்சனைனா அணுகவும் இவனை போட்டு அங்கே போய் நொங்குங்க. இப்படி தான் இருக்குது. நம்ம ஒரு இந்த கருத்து சுதந்திரம் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறத கடந்து போகிறோம். சரி, ஒரு மதத்துக்குள்ளே உட்காந்துட்டு இவங்க அட்டூழியம் பண்ணுறாங்க, அந்த மதத்தை விரும்புகிறவங்க அது ஏதோ நம்பிக்கையில் இருக்காங்க, நம்ம ஒதுங்கி போகிறதுனால குறையிறாங்களா? பல்கி பெருகிட்டு இருக்கான். நித்யானந்தான் ஒரு ஆள் இருந்தான், அவன் வீடியோலாம் வெளியானதுக்கப்புறம் அவன் அம்பலமாக வரான். இன்னும் இருந்தாலும் போக முடிஞ்சுதா? ஏதோ ஒரு விதத்தில் இருந்தாலும் வசதியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கணும், இல்லைன்னா இப்போயும் அவனை நம்புறவன் ஏதாவது முட்டாப்பா இருக்கணும். கரெக்டாக நான் சொல்கிறேன்.
ஒருவன் வசதியாக வாழ்வதற்கு ஆன்மீகத்தை பயன்படுத்துறானா அவன் இறைவனுக்கு எதிரானவன்கிறத முதல்ல உணருங்க. அதுக்கு பிளான் போட்டுக்கிட்டே முடிய வளர்த்துக்கிட்டு ஜடை பண்ணிக்கிட்டு குளிக்காமல் கொள்ளாமல் இந்த உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கானா அவனெல்லாம் நம்பாதீங்க. தயவு செஞ்சு எவனா அந்த கேமரா தூக்கிட்டு அவன்கிட்ட போய் இந்த பேட்டி எடுக்கிற சேனலில் காரி துப்புங்க. இவங்களுக்கு என்னென்னா கண்டென்ட்டு. இவனை பார்த்துட்டு என்னென்னா 10 பேர் இன்ஸ்பயர் பண்ணி நாளைக்கு ஒரு 10 பேர் உட்காருவான். போன கல்யாணம் பண்ணியா, டிக்டாக் போட்டியா, டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க. இப்போ அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு என்ன பிரச்சனை? டிக்டாக்கை பேன் பண்ணது தான் அவனுக்கு பிரச்சனை. டிக்டாக்கை பேன் பண்ணனு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ காசிக்கு டூருக்கு போயிருக்கு. அங்கே எவனோ பொணந்தின்னுட்டு இருந்திருக்கான். போய் இதுவும் போய் டேஸ்ட் பண்ணிட்டு பொணந்தின்னுட்டு வந்துட்டு இருக்கு. லெக் பீஸ் சூப்பர் அப்படிங்கிற அந்த மாதிரி பொணந்தினி வந்துட்டு பொணந்தின்னு திட்டுவோம்ல, அதான் அதுதான் இவன். இவங்களை வந்து ஆன்மீகவாதி. இவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணாமல் எப்படி இருக்கீங்க காவல்துறை? ஒரு மனித உடலை திங்கிறவன் நாளைக்கு இவன் கொண்டு திங்க மாட்டான்னு என்ன பிரச்சனை? இது அவன் நாளைக்கு கொண்டுட்டானா? யாரையா கொண்டு தின்னானா? இந்த கேள்வி இருக்குல்ல. எப்படி வந்து அவன் சாப்பிடலாம்? அவன் சாப்பிட்டேங்கிறான். பெண்ணோட புணர்ந்தேன்னு அவன் பேசியிருக்காங்க. அவன் ஐயோ அதெல்லாம் கேட்கவே காண்டா இருக்கு. ஐ மீன் கடுப்பாக இருக்கு. அதாவது என்னன்னா அவன் அகோரின்னு அகோரினா என்னன்னு சொல்லி சும்மா இதில் நெட்டில் இருக்குது இதெல்லாம். அகோரினா யார், அகோரிகள் எப்படி வாழ்கிறாங்கன்னு சில டாக்குமெண்ட்ரி இருக்கும். உட்காந்து பார்த்துருக்குது விடிய விடிய. அதான் குளிக்காமல் இருக்கணுமா? சரி ஓகேன்னா ஒரு வருஷம் குளிக்கலது. பல்லு விளக்காமல் இருக்கணுமா? ஒரு வருஷம் பல்லு விளக்கல. ஓ உடம்பு ஃபுல்லாக சாம்பலை பூசிக்கிட்டா நம்மளை அகோரின்னு நம்பிடுவாங்களா? ஓகே. கொஞ்சம் உத்தராட்சத்தை போடணுமா? போட்டுக்கோ. கொஞ்சம் மண்டை ஓடு மாதிரி ஏதாவது போடணுமா? அந்த பிளாஸ்டிக்கில் மண்டை ஓடு ஏதாவது காஸ்டியூமில் கிடைக்குதா எடுத்து கோத்து மாட்டிக்கோ. இப்படிலாம் உட்காந்து மாட்டிக்கிட்டு முடிய மட்டும் மண்டையை பெருசாக வச்சுக்கிட்டு பாம்பு மாத்திர மண்டன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து உட்காந்துட்டோம். சரி இப்போ என்ன அடுத்து சொல்லணும்? அடுத்து சொன்னால் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசணும். பேசணும்னு சொல்ல சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. நான் அதை வந்து நான் சொல்ல விரும்பலை. வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறது. உட்காந்துட்டு என்ன இப்போ சமீபத்தில் என்னென்னா இப்போ நேற்று வந்தார் சிவன் வந்து வந்தார். இங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தார். அப்புறம் பீடா போட்டுக்கிட்டே 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். வந்து என்னென்னா இப்போ நானும் தான் சொல்லலாம். இப்போ எல்லோரும் பேசலாமே இது மாதிரி. இந்த வந்தார். அப்புறம் பேசிட்டு அப்புறம் வந்து வீட்டிலலாம் எல்லாம் சௌக்கியமானு கேட்டேன். ஏதோ ஒரு பையன் தான் கொஞ்சம் அவனுக்கு ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸே இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப தொப்பைங்க போயுமா சுற்றிக்கிட்டு இருக்கேன். அவனை யானைப்பையிலையும் திட்டுறேன். அப்பயும் அவனுக்கு புத்தி வர மாட்டேங்குது. சாப்பிட்டுட்டே அலையிறான். சரி விடுங்க அப்படின்னு சொல்லி 2வது பையன் வேணான்னு சொல்லிட்டு இல்லை. 2வது பையன் வந்து சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். எப்போ பார்த்தாலும் என் கூட சண்டை போடுறான். எனக்கே அட்வைஸ் பண்ணுறான்னா பாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் உண்மையாகவே பேசிக்கிட்டு இருக்கான். போய் கேளுங்க. காளியம்மா வந்தாங்களாம். நான் கூட சரி இந்த காளியம்மாள்னோடனே இவங்க எங்கே போயிட்டு போகிறேன். நான் காளியம்மாளுங்கிறது உண்மையான காளியம்மாள் சொல்கிறேன்டா. அவன் அப்படி பேசியிருக்கேன். நம்ம வேறு நாம் தமிழர் கட்சி இதை பேசுகிறோன்னா காளியம்மாளுக்கு நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசிட்டான்ருவாங்க. இல்லை வந்து காளியம்மன் வந்து வந்தாங்களாம். வந்தோடனே அவங்களுடைய அழகுல இவர் வந்து அப்படியே இவர் பெரிய இவர் அழகுல மயங்க மாட்டாராம். இவர் வந்து ஆனால் அப்படி ஒரு ஸ்ட்ரக்சருங்க வர்ணிச்சுக்கிட்டு இருக்கான். நான் தான் சொல்கிறேன், சிலைகளை கூட விட்டு வைக்கக்கூடாது இவங்கிட்டலாம். அவன் அந்த மாதிரியான காமம் பிடிச்சவன். இவன் சிலையை வச்சு அவன் வர்ணிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மதத்துக்கும் எதிரானவன், மனிதத்திற்கும் எதிரானவன் என பிணந்தினுது. இதுகளெல்லாம் என்ன பண்ணணும்னா ஜெயிலில் தனி அறைன்னு இருக்கும்ல, அந்த தனி அறையில் உட்காந்து நீ எல்லாம் மற்றும் உணர்ந்தவொடனே கதவை சாத்திட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து பாருங்கள் பணம் கிடக்கும். அதை அப்படியே தூக்கி மண்ணில் போட்டு புதைச்சு விட்டு போயிட்டே இருக்கு. அதான் பண்ணணும். ஏன்டா நீ தான் சாமியார், காற்றை சுவாச்சே வாழ்வேங்கிறீல்ல, சுவாச்சு வாழு. எத்தனை நாளைக்கு வாழ்றேன்னு நம்மளும் பார்க்கணும். பூட்டிட்டு போயிருங்க. சாரி ப்ரோ, ஆனால் இதுக்கு மேலே இவனை பற்றி பேச தேவையில்ல ப்ரோ. இன்னொரு 4 சேனல் தூக்கிட்டு போயிடுவாங்க. கடுப்பாகுதுங்க ப்ரோ. ஒரு சேனல் என்ன திரும்ப பண்ணாங்க, அந்த மஞ்சு மேல் பாய்ஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஆங்கரை அந்த குணா கோக்குள்ள தள்ளி விட மைக்கோட போ அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு திருப்பி அவனை வெளில எடுத்து இப்போ இன்டர்வியூ எடுக்கலாம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இவங்களை யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அவனோட பேஷிங் முடிஞ்சிருச்சு. இல்லை எனக்கு இன்னும் இருக்கு. ஏன்னா இவங்கள மாதிரி கருணை காட்டக்கூடாதுங்க. நான் தான் சொல்லி இவங்கெல்லாம் வந்து சமூகத்தை பெரிய அதாவது இந்த நம்பிக்கைங்கிறதே கொச்சைப்படுத்தி இன்றளவும் மக்கள் புரிதலற்று போகிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான கூமுட்டைக்கு தான். இவன் நாளைக்கு ஒரு மடம் கட்டி உட்காருவாங்க. அதில் போய்ட்டு காலை வந்துட்டு காலை கழுவுக்கு 10,000 15,000 வாங்கும். இது இப்போவே வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி இன்டர்வியூக்கு காசு கொடுத்தா பேசிக்கிட்டு இருக்கோம். கலாட்டா இவங்கெல்லாம் போய் பேசுகிறீங்க, எவ்வளோ காசு கொடுத்தீங்க? அவன் காசு இல்லாமலாம் பேசுகிற மாதிரி தெரியல. அகோரி தான் பொணந்திம்பன் தான் இருந்தாலும் கொஞ்சம் கொடுத்துட்டு சைடு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்ற நாய் தான் அது. அதனால் இவங்கள மாதிரியான ஆட்களை தமிழக காவல்துறை தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க. கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம்னு பண்ணாதீங்க. அவன் பேத்துக்கு உள்ள போடுங்க. அவனே இதெல்லாம் வாக்குமூலம் கொடுத்துருக்கேன். அவன் இன்டர்வியூ நீங்கள் 4 இன்டர்வியூ பாருங்கள். நான் இத்தனைக்கு முழுசாவே பார்க்கல ப்ரோ. அவன் சொன்னது உங்கள் வாயால் கேட்டதுக்கே எனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு ப்ரோ. இப்போவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படி தாங்க அலையிறான் அவன். இன்ஸ்பெக்டர் சார் இங்கே பாருங்க, உள்ள தூக்கி போடுங்கடா. அவங்க மனித கூட எவனும் போட்டுறாதீங்க. அது வேறு பிரச்சனையாக போயிடும். தனியாக போடுங்க. தனி சிறையில் இருட்டு அறையில் போடுங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு திறந்து பாருங்க. உயிரோடு இருந்தாருன்னா கோயில் கட்டுங்க, உயிரோடு இல்லைன்னா மண்ணில் போட்டு சமாதி கட்டுங்க. இவ்வளோதான். அவனையே அவன் கடிச்சு தின்றுவான். இதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த இவ்வளோ பெரிய வீடியோ பேசியிருக்கோம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு டாப்பிக்கு. நான் மட்டும் தனியாக உட்காந்து பேசுனேன் அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் வெளில வந்திருக்குமான்னு தெரியல.
உங்க நம்பிக்கை வேற, என் நம்பிக்கை வேற. உட்கார்ந்து இதை வந்து பேசுறோம். அது சொல்லுங்க. அதாவது நாங்களாம் கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம். ம். இந்த காசு ஒன்று போடுறோம்ல, இந்த காசு அங்கே மணியாட்டுறவருக்கு தான் போகுது. சரிங்க. இந்த காசு போடுறதுனால ஆண்டவன் நமக்கு எதையும் ஒன்றும் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறதில்ல. அதே போல் நம்ம இந்த கோயிலை சாமி பார்க்க போகிறோம்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் டிக்கெட்டு இதை உங்கள் கன்வீனியன்ஸுக்காக தான் நீங்கள் கொடுக்குறீங்க. நானும் தான் கொடுத்து போவேன். நான் எதுக்கு நான் போவேன்னா, கூட்ட நெரிசல் இருக்கும், ரொம்ப நேரம் டைம் ஆகுது, போனோமா டக்கு டக்குன்னு சாமி கும்பிட்டோமா அப்படியே ரிட்டன் வந்தோமா, அதான் வேலை முடியும். அப்போ அதுக்காக தான் நம்ம காசு கொடுக்குறோம். மற்றபடி வந்து இது காசு கொடுத்து போனால் இறைவன் நமக்கு அருள் பண்ண அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ கோயிலுக்கே போலினாலும் நீ மக்களுக்கு நல்லது செஞ்சினா இறைவன் உனக்கு அருள்வார். இவ்வளோதான் விஷயம். அது எந்த இறைவனாக வேணாலும் இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், சேர்ச்சா இருக்கட்டும், மாஸ்காக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனால் நீ நல்லது செய்ய, இறை நம்பிக்கையோடு நீ அதை செய்ய, நல்லது நடக்கும். இவ்வளோதான் பேசிக். இதுக்கு நடுவில் வந்து இங்கே மணி ஆட்டுறவரும், அங்கே டான்ஸ் ஆடுறவரும், பாட்டு பாடுறவரும், சாவிகளை விற்பவரும், காருக்கு பிரச்சனை பண்ணுறவரும், இது எல்லாமே ஏமாத்து வேலை. ஓகேவா? இந்த இடைத்தரகர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அவர் தரகர் தான். அவருக்கும் உண்மையாகவே சம்மந்தம் இல்லை. இவன் யார் என்று எனக்கு தெரியாது. நான் வந்து இந்த தண்ணி கேன் போட வந்தேன், தண்ணி கேன் போட வந்தேங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து நான் வீடு கட்ட வந்தேங்க அப்படிங்கிற அப்படி தான். ஸோ அது மாதிரி புரிஞ்சுக்கோங்க, யாரையும் நம்பாதீங்க. உங்களுக்கு இறைவனை டேரெக்டாக கண்ணா உட்காருங்க, நான் நீட்டாக உட்காந்து ஏதோ ஒரு தனிமையில் இருக்கும்போது அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் யோசிங்க. உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசுங்க, கேள்விகளை கேளுங்க, பதில்களை தேடுங்க, இறையை அடைவீங்க. இவ்வளோதான் விஷயம். அந்த கான்ஷியஸ்னஸ் தான் இறையை அடைவதற்கான ஒரே வழியை ஒழிய வேறு எந்த வழியும் கிடையாது. சூப்பர். நம்ம 2 பேரோட இறை நம்பிக்கைன்னு எடுத்து பேசினா நம்ம பர்சனல் நிறைய பேசியிருக்கோம். உங்களோட நம்பிக்கை வேற, என் நம்பிக்கை வேற, கான்ட்ராடிக்ட் ஆகும். ஆனால் எல்லாருக்குமே பொதுவான ஒரு நல்ல விஷயத்தை வந்து இங்கே பேச முடிஞ்சுது. ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு இதை பற்றி வந்து பேசினது. வித் யுவர் பர்மிஷன் இந்த வீடியோவை நான் வந்து சில பேருக்கு டெடிகேட் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த வீடியோ வந்து நான் யாருக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன்னா, காவி சங்கிகள், வெள்ளை சங்கிகள், பச்சை சங்கிகள், அப்புறம் வேறு என்னென்ன சங்கிகள்லாம் இருக்காங்களோ, அண்ட் கடவுள்லாம் பற்றி தப்பாக பேசுகிறாங்களே, இதை வச்சு நம்ம சைடு எல்லாரையும் இழுத்துடலாம் அப்படின்னு அடுத்தவன் பொண்டாட்டியா தாம் பொண்டாட்டியா நினைக்கிற கருப்பு சங்கிகள் எல்லாருக்குமே வந்து சேர்த்து டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கருப்பு சங்கிகள் மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு ஒன்று? அது மட்டும் இல்லை, இப்போ என்னன்னா, ஏன் இந்த பாஸ்டர்லாம் பற்றி பேசினாங்க, இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேர் நானும் சொல்ல வேணாம், அவங்க பேர் அவங்களே வெளிப்படுத்திக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி இல்லாமல் தங்களோட லைஃபை டெடிகேட் பண்ணி ஏழ்மையில் வாழ்ந்து நிறைய பேருக்கு நல்லா செஞ்சுட்டு இருக்க சில பேர் இறை வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட பேரும் இவங்களோட செயல்னால வந்து கெட்டு போகுது. அப்படிங்கிறனால தான் மிக்க நன்றி. ஒரு மாடரேட்டராக வந்து நான் இன்னைக்கு வந்து உங்க கூட உட்காந்து பேசின மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து சொன்னீங்க. எனக்கும் இருக்கிற வெண்டெல்லாம் வந்து கொட்டிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான முக்கியமான வீடியோ, மக்களை பேசுகிறோம் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட நேரத்துக்கும் பதிலுக்கும் மிக்க நன்றி.